அனைவருக்கும் கல்வி நாற்பதின் வணக்கங்கள். இனி ஒரு தீர்வு காண்போம். இது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக கல்வி நாற்பதின் இணைய வழி விவாத களம். இன்று 18வது ஜனவரி அன்று பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் நிகழ உள்ளது. ஸோ இதுக்கு பங்களிப்பு கொடுக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வரவேற்புகள் எங்க சார்பில். ஸோ முதலாவதாக இன்றைய தலைப்பு பற்றி, விதிமுறைகள் பற்றி நம்மளுடைய கணேஷ் சார் பேசும்போது சொல்லுவாரு. ஸோ முதலாவதாக நமக்கு ஒரு இந்த பட்டிமன்றத்தோட அறிமுகமும் வரவேற்புரையும் வழங்க பிரேம்குமார் சாரை அன்புடன் அழைக்கிறோம். கல்வி நாற்பது நிறுவனர் அவர்களை. பிரேம் சார். இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வெறும் அறிவு நுட்பம் இருந்தாலும் போதாது, எத்தனை உழைப்பு இருந்தாலும் சரி வராது. இரண்டும் இணைந்தால்தான் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை பேரறிஞரின் வாழ்க்கை நன்றாக புலப்படுத்தும். இன்று உவே சுவாமிநாத ஐயரின் என் சரித்திரம் என்ற புத்தகத்துல இந்த வரிகளை சொல்லி இந்த நிகழ்வை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமா, அதாவது ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு, எவ்வளவோ சேலஞ்சஸ் இருக்கு, எவ்வளவோ டைனமிக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த அந்த பள்ளியும் அந்த குழந்தையும் இந்த அந்த இலவசமான அந்த கல்வியை நம்பிதான் இந்த சமூகமே போராடி முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. ரைட். ஸோ இப்போ மட்டும்தான் நமக்கு அந்த பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வேற வேற காலத்துல வேற வேற பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமா இந்த ஒரு 5-6 கால கல்வி 40 ஒரு பயணத்துல ரொம்ப முக்கியமா நாங்க பாக்குறது, எங்க போனாலும் ஆசிரியர்களும் அந்த தலைமை ஆசிரியர்களும் அவங்களோட சாக்ரிஃபைஸும் அவங்களோட உழைப்பும் அவங்களோட அக்கறையும் அந்த குழந்தைகள் மேல இருக்கிறது தான் பல கிராமத்திலையும் பல பள்ளிகளையும் அந்த மாற்றத்தை கொண்டு வர ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற விஷயமாக என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல அதாவது எப்படி இது ஒரு நிறைய குழந்தைகளுக்கும் நிறைய பள்ளிகளுக்கும் இந்த ஒரு மாற்றத்தை கண்டினியூஸா கொடுக்கணும் ஒரு பெரிய ஸ்கேல் அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு இந்த களத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தைகளை யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டா, இந்த பேரண்ட்ஸை யார் நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு நம்ம வேற எங்கேயோ போய் நம்ம எக்ஸ்பர்ட்ஸை கூட்டிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களுக்கும் இருக்கிற அந்த புரிதலும், இருக்கிற அந்த தெளிவும், இருக்கிற அந்த அறிவும், அதை ஒருங்கிணைச்சு நமக்குள்ளார நல்ல விஷயங்களை எப்படி எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா ஆசிரியர்களும் இது தூக்கி கொண்டு போறதுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு நல்ல ஆசிரியர்களா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப முக்கியமா இந்த ஒரு பட்டிமன்றம், இந்த ஒரு புது தொடக்கம், இந்த இனி ஒரு தீர்வு காண்போம் அப்படிங்கிற இந்த பொங்கல் சார்ந்த இன்னைக்கு ஒரு முதல் நிகழ்வாக நீங்கள் வந்திருக்கும் அனைவருக்குமே முதற்கண் நன்றியும் வணக்கமும். இது ஒரு பெரிய தொடக்கமா இருக்கணும்னு நம்புறோம். அதாவது உங்களுக்குள்ளார இருக்கிற நல்ல விஷயங்களை இதை பகிர்ந்துட்டும், அதுல இருக்கிற நல்ல ஐடியாஸையும் நம்ம டிபேட் பண்ணி, இதுல பங்கேற்கிறவங்க மட்டும் இல்லாம பார்வையாளர்களா வர்ற ஒருத்தங்களுக்கும் அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன், நான் போய் என் ஸ்கூல்ல இது பண்ண முடியுமா, நான் போய் இந்த பெற்றோர்கிட்ட இப்படி அணுக முடியுமா, நான் போய் இந்த குழந்தைகளுக்கு இன்னும் இப்படி சொல்ல முடியுமா, ஓ அந்த டீச்சருக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கு, எனக்கும் இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இன்னும் பார்வையாளராக வர்ற ஒவ்வொரு ஆசிரியரும் நிறைய கத்துக்குவாங்கன்னு நம்புறோம். ஸோ அதனால இந்த ஒரு முன்னெடுப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நாங்க கல்வி 40 குழுல இருந்து பாக்குறோம். இதுக்கு இதுக்கு முக்கியமா, அதாவது நடுவராக திரு கணேசர் அவர்கள் எப்படி ஒரு 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 ஹியூமரஸா கொண்டு போறது, எப்படி ஒரு நடுநிலைமையை மெயின்டைன் பண்றது, எப்படி இவ்வளோ ஞானத்தை ஒருத்தர் வச்சிருக்காரு, அப்புறம் எப்படி யாரை வேணாலும் உற்சாகப்படுத்தக்கூடிய திறமை இருக்கு அப்படிங்கிற கணேஷ்ராம் சாரை தாண்டி வேற யாரும் இவ்வளோ ஒரு பொருத்தமான நடுவராக இருக்க முடியாது அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ அதனால கணேஷ்ராம் சார் அவர்கள் இது மனம் இது பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
கண்டிப்பா டீச்சர்ஸ் வந்து இந்த இன்ட்ராக்ஷன்ல நிறைய கத்துக்குவாங்க அப்படின்னு நாங்க நிறைய கத்துக்கிட்டே இருக்கோம் அவர்கிட்ட இருந்து. நீங்க கத்துக்குவீங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி அனுஷா அவர்கள், டிராமா செல்வம், கல்வி 40 குழுவில் இதை வந்து கொண்டு போகணும்னு சொல்லி ஐடியா பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை எல்லாத்தையும் இணைச்சு இதை வந்து இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கொண்டு போகிறது இன்னைக்கு மட்டும் இல்லை, இதை பல செஷன்களை கண்டினியூஸாக நிறைய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து பல செஷன்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறைவனையும் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரேம் சார், தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நடுவராக வந்திருக்கும் திரு கணேஷ் ராமச்சந்திரன் சார். அவர் வந்து மனநல ஆலோசகர், பயிற்சியாளர், லைம் அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து சில வார்த்தைகள், இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு அவர் வாயிலாக நமக்கு தெரிவிக்கிறது வந்து மகிழ்ச்சியாக வேண்டுகிறோம். ஸோ கணேஷ் சார், சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ஆடியோ வீடியோ பர்ஃபெக்டா இருக்கா? ரொம்ப கேக்குது சார். சந்தோஷம். பிரேம்ஜி வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஞானம் நிறைய இருக்கு, அவரு வந்து சிறந்த ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு நான் ஐ ஃபீல் ஹானர்டு. எனக்கு உண்மையிலேயே அது ஒரு பெருமையான விஷயம், ஒரு கௌரவம் அளிக்கக்கூடிய விஷயம். எந்த ஒரு ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அந்த நிகழ்வுக்கு முன்னையும் பின்னையும் நிறைய உழைப்பு வேணும். அது டிராமா செல்வமும் நம்ம அனுஷாவும் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் 2-3 நாளா அவங்க அதுல இருக்கிறத நான் பாக்குறேன். அதை டிசைன் பண்ணி அதை எல்லா டீச்சர்ஸையும் ஒருங்கிணைத்து அதுல எல்லாம் பேர் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் வந்தது. உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுறேன். ஆசிரிய பெருந்தகைகள் வந்து நிறைய பேசணும். அவங்களுக்கு வந்து அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து உங்களுக்கு பார்த்தாக்கா அதுதான் அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். அந்த வோக்கல் கம்யூனிகேஷன் எப்படி பவர்ஃபுல்லா இருக்கோ, இப்போ ஈவன் எப்படி உட்காரணும் அப்படிங்கிறத கூட அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது மணிமேகலை மேடம், அது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல வேளை நம்ம கொஞ்சம் ஒழுங்கா இருக்கோம், இல்லை நடுவரே ஒழுங்கா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது நான் கரெக்டான ஆங்கிள் இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து கல்வி 40 மிகச்சிறந்த ஒரு சேவை பண்றது. அவர் பிரேம்ஜி வந்து ஒரு பெரிய நிறுவனத்துல நல்ல பொசிஷன்ல நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தவர். ஒரு சமுதாய கண்ணோட்டத்தோட இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அவர் இந்த வேலையை விட்டுட்டு வந்து இதை அழகா நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகா நடத்துறாரு. அதுலயும் வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அப்படிங்கிறது வந்து அனுஷாவும் டிராமா செல்வமும் என்கிட்ட வந்து பேசும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயும் அந்த தலைப்பு பாத்தீங்கன்னா, இனி ஒரு தீர்வு காண்போம் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு. வாழ்க்கையில தீர்வு எப்ப வரும்? பிரச்சனைன்னு இருந்தாதான் நம்ம தீர்வுக்கு போவோம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதுவும் இந்த ஆசிரியர்கள் படுற கஷ்டம். இப்ப நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் போறேன். அவங்களுக்கு எவ்வளவு ஒரு பணிச்சுமை, வீட்டில் இருக்கிறது, சொசைட்டில இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் அந்த பணிச்சுமை வந்து நிறைய இருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தைகளை மேய்க்கிறது, அதை விட அந்த பெற்றோர்களை சமாளிக்கிறது, அதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம். ஸோ இனி ஒரு தீர்வு காண்போம் அப்படிங்கிற ஒரு மெயின் கேட், அது ஒரு மெயின் டோர். அதை திறந்தா இன்னைக்கு முதல் கதவு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, ஆசிரியர், இன்றைய ஆசிரியர், அதாவது அதுலயும் பாருங்க அந்த வார்த்தைகள்லாம் எப்படி போட்டிருக்காங்கன்றது. இன்றைய ஆசிரியர்கள், என்னைக்கோ உள்ள ஆசிரியர்கள் கிடையாது. இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு பொழுதுல கை கொள்ள வேண்டிய வந்து அணிகலன், அது ஒரு ஆபரணமா நினைக்கிறாங்க. அது அதை அதை அணிஞ்சின்ற ஆபரணம் வந்து எப்பவுமே நம்மளை வந்து சிறப்பாக காட்டும். இன்னைக்கு ஒரு ஆசிரியரை மிகச் சிறப்பாக காட்டணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அணிகலன் வேணும்? அந்த அணிகலன் எப்படி என்ன வேணும்? அது வந்து கண்டிப்பா கனிவா. இதுல எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கனிவா கண்டிப்பா அப்படின்னு காயின் பண்ணல அந்த டைட்டில. முதல்ல கண்டிப்பா கொண்டு வந்துட்டாங்க. ஐ திங்க் இந்த கண்டிப்பா அந்த டாபிக்கை உருவாக்கணவங்க, இந்த டைட்டில உருவாக்கணவங்க கொஞ்சம் கண்டிப்பான பேர் வழியா இருக்கணும். அதனால முதல்ல கண்டிப்பா கொண்டு வந்தாங்க. அதனால கண்டிப்பா கனிவா அப்படிங்கிறது. இந்த உலகமே இருமைகளில் இயங்கி கொண்டிருக்கிறது. இருமைகள்ல ட்வின்ஸ் சொல்லுவோம். இரவு பகல், நன்மை தீமை, இனிப்பு கசப்பு, இல்லையா? இரவு பகல் இப்படி வரிசையா எல்லாமே, மேடு பள்ளம் எல்லாமே இரண்டு. அதுல கனிவு முக்கியமா கண்டிப்பு முக்கியமா அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. கனிவும் வேணும், கண்டிப்பும் வேணும். ஆனா அணிகலனாக இருப்பது கண்டிப்பா கனிவா அப்படிங்கிறத இங்க சிறப்பா நீங்க வந்து அதை மனதை சிந்தனை பண்ணிக்கணும்.
அது வந்து ஆபரணமா நான் கொடுக்கணும், அது ஒரு அணிகலனா நான் கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்குமா அல்லது கனிவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு ஒரு அணிக்கும் ஒருத்தரும், இதுல 5 பேர் அதுல 5 பேர் இருக்காங்க, எல்லாருமே நல்ல அறிவு சார்ந்த ஆசிரிய பெருந்தகைகள். உங்களுக்கு அதுவும் பெண்டிராக இருக்காங்க. பெண்டிர்கள் வந்து கனிவுக்கு பேர் போனவர்கள், கண்டிப்புக்கும் அவங்க தான் பேர் போனவர்கள். அவன் வந்து எல்லார் வீட்லயும் நான் பார்க்கிறேன், ஒரு தாய் வந்து அவங்க வந்து கண்டிப்பா இல்ல கனிவா இல்லைன்னா அந்த குடும்பம் ரொம்ப சிரமப்படும். குழந்தைகள் வளர்ப்புல தாயினுடைய பங்கு ரொம்ப அதிகம். அதுவும் ஒரு ஆசிரியரா இருக்கும் பொழுது அவங்க வந்து பேசிக்கலா ஒரு தாய், அடிப்படையில் ஒரு தாய், அவங்க வந்து ஒரு ஆசிரியர் பணியிலையும் இருக்கும் பொழுது அது மிகச்சிறந்த ஒரு பணியாக அமைகிறது. அதனால இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த ஆசிரியர் பெருந்தகைகள், பெண்டீர்கள் வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 5 நிமிஷம் நான் இங்க கிளாக் வச்சிருக்கேன் ரெடியா. அந்த 5 நிமிஷம் நீங்க பார்க்கும்போது கடைசியில 4 நிமிஷம் ஆகும்போது இப்படி ஒரு மணி அடிப்பேன். அதுக்கப்புறம் 4.5 நிமிஷம் ஆகும்போது ஒரு தடவை அந்த காஷன் வரும். மூணாவதுல நீங்களா நிறுத்திட்டா பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாருமே பேசணும். 50 நிமிஷம் பேசுறது ரொம்ப ஈஸி. நான்லாம் 3 மணி நேரம் தொடர்ந்து ட்ரைனிங்ல பேசிட்டே இருப்பேன், ஈஸி. ஆனா 5 நிமிஷத்துல சொல்ல வேண்டியதை சுருங்க சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வந்து வின்ஸ்டன் சர்ச்சிலே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எனக்கு எப்போ கஷ்டப்படுறேன் அப்படின்னா, கம்மியா பேசு, 2 நிமிஷத்துல பேசு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். 2 மணி நேரம் பேசுனா தாராளமா பேசலாம், நிறைய ஓமைகள் ஓமேயங்கள்லாம் சொல்லி ரொம்ப அழகா பேசலாம். ஆனா 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல பேசு அப்படின் போது கஷ்டம். அதனால தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை ஒருமைப்படுத்தி ஒருங்கிணைத்து 5 நிமிஷத்துல அப்படி நச்சுன்னு நறுக்குன்னு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். சோ முதலாவதாக கண்டிப்பா கனிவா அப்படின்னு வரும்பொழுது, கண்டிப்பு அப்படிங்கிற தலைப்புல திருமதி இரா மன்னிக்கணும், கண்டிப்பு அப்படிங்கிறதுல வந்து முதல்ல வர்றது வந்து முருகேஸ்வரி, திருமதி முருகேஸ்வரி அவர்கள் கண்டிப்பான ஆசிரியரே அப்படின்னு பேசுறாங்க. உங்க டைம் இது முருகேஸ்வரி. கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. பேசலாம் பேசலாம். இனியவை 40 இன்னா 40 களவழி 40 கார் 40 நாம் இணைந்திருப்பதோ கல்வி 40. இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய ஆசிரியர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன் கண்டிப்பா கனிவா என்ற பட்டி மன்றத்திற்கு மிகச் சரியான நடுவராக வீற்றிருக்கும் நம் ஐயா மனநல ஆலோசகர் திரு கணேஷ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்கி, கண்டிப்பே கண்டிப்பே என்ற தலைப்பில் என் விவாதத்தை எடுத்துரைக்கப் போகிறேன். கல் கச்சிலையாவது உளியால், இரும்பு வடிவம் பெறுவது அடியால், தட்ட தட்ட தங்கம் பட்டை தீட்ட தீட்ட வைரம். நம் மாணவ செல்வங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க கண்டிப்பை கொடுப்பவர்தான் ஆசிரியர் என்று அடித்து ஆணித்தரமாக சொல்வேன். கண்டிப்பு என்பதற்கு பொருள் என் அகராதியில் மேலோங்கிய அன்பு, மேலோங்கிய அன்பு. ஆமாம், மாணவர்கள் தவறான வழியில் கெட்டு போய்விடக் கூடாது, அவன் நல்லவனாக வல்லவனாக வர வேண்டும் என்ற கனிவே எங்கள் கண்டிப்புக்கு பின் உள்ளது. நடுவர் அவர்களே, நாங்கள் மாணவர்களை தண்டிக்கவில்லை, கண்டிக்கிறோம். தண்டிப்பு அல்ல அது, கண்டிப்பு. இதைத்தான் நம் ஐயனும் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று கூறியிருக்கிறார். நடுவர் அவர்களே, நான் எதிரணியை பார்த்து ஒன்று கேட்கிறேன். உங்கள் வகுப்பறையில் மாணவர்களிடம் நீங்கள் கனிவு மட்டுமே கொடுப்பீர்களே, ஆனால் அவன் கனிந்து விடுவானா? அவன் வெம்பி விடுவான். ஒருவேளை அவன் அப்படி கனிந்தாலும் முழு வளர்ச்சி அடைந்த கனியாக மாறி இருக்க மாட்டான். எனது 25 வருட ஆசிரிய பணி அனுபவத்தில் நான் ஒன்றை கூறுகிறேன். கண்டிப்பு அவனை காயப்படுத்தாது, காட்சிப்படுத்தும். காட்சிப்படுத்தும். கோல் எடுத்தாதான் குரங்கு அடங்கும். நாங்க என்ன குரங்காட்டி வித்தியா காட்ட வந்திருக்கோம்? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். நாங்க என்ன பங்காளி சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கோம்? பையன் படிக்கணும் ஐயா, பையன் படிக்கணும். படிப்பு தானே அனைத்திற்கும் ஆதாரம். அந்த நல்ல எண்ணத்தில், எப்படி அந்த நல்ல எண்ணத்தில் தானையா கண்டிக்கிறோம்.
சும்மா கண்டிக்காதீங்க கண்டிக்காதீங்க, கனிவாயிருங்க கனிவாயிருங்கன்னா இந்த காலத்துல அது சாத்தியமா ஐயா? ஐயா, கனிவு நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட் அள்ளும். ஆனா உடம்புக்கு நல்லதா? உடம்புக்கு நல்லது இல்ல. ஆனா கண்டிப்பு இடியாப்பம் மாதிரி கொஞ்சம் சிக்கலாத்தான் இருக்கும். ஆனா அது ஹெல்தி ஃபுட்டுங்க ஐயா. அடிக்கிற கைதான் அணைக்கும். அடிக்கிற கைதான் அணைக்கும். மருந்து கசப்பு தான், ஆனா நோய் குணமாகும்ல. ஆனாலப்பட்ட அகிம்சைவாதி காந்திஜியே தன் ஆசிரமத்துல தொடர்ந்து தவறு செய்யற ஒருத்தனை நீங்க சொல்றீங்களே அந்த கனிவு, அதால திருத்த முடியாம கண்டிப்பால திருத்தியது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானையா. அவரையும் சுட்டு தள்ளிட்டோம், அது வேற விஷயம். ஒரு கண்டிப்பான வில்லனாக, ஒரு கண்டிப்பான வில்லியாக ஆசிரியர்கள் இருந்தால்தான் மாணவர்கள் ஹீரோவாக மாற முடியும். ஒரு கண்டிப்பான வில்லனாக ஆசிரியர்கள் இருந்தால்தான் மாணவர்கள் ஹீரோவாக மாற முடியும். இல்லை என்றால் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் என் மாணவர்கள் அனைவரும் ஹீரோவாக வர வேண்டும் என்பதே என் விருப்பம். ஐயா, நம்பியார் இல்லைன்னா எம்ஜிஆர் இருந்திருப்பாரா? ஆண்டனி இல்லைன்னா பாட்ஷா பட்டைய கிளப்பி இருக்குமா? கலியுகத்தில் கனிவு கஷ்டம் ஐயா, கஷ்டம். நம் நெஞ்சை பதைப்பதைக்க செய்யும் பாலியல் வன்கொடுமைகளும், சொல்ல கூசும் பல சொல்லன்னா இன்னல்களும், வன்கொடுமைகளும், பாலியல் கொடுமைகளும், ஆசிட் பீச்சுகளும், வன்கொடுமைகளும் எதனால்? நாம் கண்டிப்பை காட்ட தவறியதால், முளையிலேயே கிள்ளி எரியாததால். ஆடு பயிரை மேயாமல் இருக்க தேவை வேலி, மாணவன் பாதை தவறாமல் இருக்க தேவை கண்டிப்பு. ஆடு பயிரை மேயாமல் இருக்க தேவை வேலி, மாணவன் பாதை மாறாமல் இருக்க தேவை கண்டிப்பு. ஐயா, உங்களிடம் ஒரு வேண்டுகோள். கொஞ்சம் கனிவா போவோன்னு அந்த பக்கம் போகாம அவங்கள கொஞ்சம் கண்டிச்சு, கண்டிப்பே இன்றைய ஆசிரியர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அணிகளை நின்று நல்லதொரு தீர்ப்பை நல்கிட வேண்டி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகா பேசியிருக்காங்க. அதாவது நெகிழ்வான ஒரு மண்ணிலிருந்து தான் மிக உயர்ந்து பறந்து விரிந்த ஒரு ஆல மரம் உருவாகுது, உறுதியான மரம் உருவாகுது. அது மாதிரி ரொம்ப அழகா சொன்னாங்க அவங்க. முருகேஸ்வரியா வந்து கனிவுல இருந்தவங்க கண்டிப்பு. கண்டிப்பு வந்து கஷ்டம் நினைக்காதீங்க நீங்க. அது கனிவு தான் அந்த கண்டிப்புக்கே காரணம். அதுதான் மூல வேர், ஆணி வேர் அப்படிங்கிறாங்க. நிறைய ஓமானங்கள் உமையங்களை ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அதாவது ஒரு ஹீரோ உருவாகணும் அப்படின்னா ஒரு வில்லன் வேணுமா? வில்லனே இல்லைன்னா ஹீரோ இல்லை. நீங்க எல்லா படத்துலையும் பார்க்கலாம். ஹீரோயிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா அந்த வில்லன் கொடுக்குற ப்ராப்ளத்தினால தான் அது வந்து அந்த ஹீரோவுடைய பெருமை. அது மாதிரி ஒரு ஆசிரியருக்கு பெருமை என்னன்னா, அவங்க மாணவர்களுக்கு வில்லியாகவோ வில்லனாகவோ இருக்கணும் தோற்றத்துல. அப்போதான் அந்த மாணவர்களை ஹீரோயினா ஆக்க முடியும். நாங்க பாருங்க, அங்க அடிச்சாங்க ஒரே அடி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்களுடைய அந்த பேச்சு, அவங்களுடைய ஓமை எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது கண்டிப்பு அவசியம் அப்படின்றத ஓங்கி சொன்னாங்க. கண்டிப்பு இல்லாமல் கனிவு மட்டும் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து சூரிய வெளிச்சம் மாதிரி. வெறும் தண்ணி, இந்த கனிவுங்கிறது வந்து குளிர்ச்சியான தண்ணி மாதிரி. தண்ணியே விட்டுட்டே இருந்தோம்னா அது அழுகி போகும். அந்த சூரிய வெளிச்சம் வேணும். அந்த சூரிய வெளிச்சம் காய்ந்தால் தான் காய் கனி எல்லாம் வரும். அந்த சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னா அது ஒரேடியா இருந்ததுன்னா அது கருகி போயிடும். அந்த செடி கருகியே போயிடும். அதனால கண்டிப்பு அந்த அளவு என்ன அங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்படி இவங்க ஒரு போடு போட்டு போயிருக்காங்க. இனி அடுத்தது வந்து கனிவான அப்படின்னு சொல்லிட்டு கலைவாணி கிருஷ்ணன் அவர்கள், திருமதி கலைவாணி கிருஷ்ணன் அவர்கள் வருகிறார்கள். வாங்க மேடம். கல்வி 40 குழுவுக்கு விவாதத்திற்கு எனக்கு பொறுப்பு கொடுத்த அனைவருக்கும் வணக்கம். மனநல மருத்துவருக்கு என்னவென்று புரியும். மருத்துவருக்கும் முதல் வணக்கம். என்னவென்றால் இந்த நான் பேச வந்துள்ள தலைப்பு என்னன்னா, கனிவை பத்தி தான் பேசியிருக்கிறேன். கனிவை பத்தி எடுத்துட்டு வரேன்னா, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அன்பை கொடுத்தா எப்பேற்பட்டதையும் என்னால முடியுன்றது. எனக்கு வந்து ஒரு 35 வருஷம் ஆகுது நான் பணியில சேர்ந்து. ஆனா அதை வந்து ஆர்வமா சேர்ந்தேன். ஆர்வமா சேர்ந்திருக்கிறேன். 8ஆம் வகுப்புலயே நான் பட்டிமன்றத்துல வேலூர்ல என்ட்ரி பண்ணி 8ஆவதுலயே நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன்.
அது காரணம் என் பெற்றோர்கள். அவங்க முன்ன மகேஸ்வரி மேடம் சொன்னாங்க, நிறைய பழமொழிகள்லாம் சொன்னாங்க. அந்த பழமொழிக்கெல்லாம் உள்ள அர்த்தம் வேற இருக்கு, வாயில பேசுறது வேற. ஆனா பழமொழிகளை எடுத்த டாபிக் நான் லிட்ரேச்சர், அதுல நிறைய இருக்கு. ஆனா இப்ப பேச வந்துள்ள தலைப்பு என்னன்னா கனிவு தான். என்னுடைய அணிகலன் எப்பவுமே கனிவு தான். கனிவு எளிமையா இருந்தா எப்பேற்பட்டவரையும் அன்பான பேச்சிலேயே அடக்க முடியுன்ற ஒரு மனநலத்தை கொண்டுள்ள நான் இத பேச வந்துள்ளேன். இப்ப என்ன, மாணவர்களுடைய கல்வியை நான் ரொம்ப புஷ் பண்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக இருந்தா அதனால மாணவர்கள் கல்வி மனநிலை மாறிடும். அவனை ரொம்ப கண்டிப்பாவும் அடிக்கிறான். நான் இதுவரையிலும் கொம்பு எடுத்ததே இல்லை. என் பசங்க காலேஜ் படிக்கிறாங்க, மேம் ஒரு முறையாவது நீங்க கொம்பு எடுத்துருக்கீங்களா? நாங்க எனக்கு அது பிடிக்கல. என்னோட ஒப்பீனியன் உண்மையான ஒப்பீனியன், அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணதே. அடுத்து என்னன்னா, அவனுக்கு ரொம்ப எதிர்மறை எண்ணங்களும் வரும். அளவு மீறி கண்டிப்பு வரப்போ அவனோட எதிர்மறை வினைகளும் வரும். அவனுக்கு உள ரீதியாகவும் பெரிய மன அழுத்தமும் வரும் அந்த குழந்தைக்கு. அவனை ஒருத்தரை மட்டும் பண்றப்போ அவனுக்கு எப்படின்னா தனிமை உணர்வு வரும், பயம் வரும், மற்றும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவனுக்கு வந்துடும். கற்றல் ஆர்வம் அதோட அவனுக்கு குன்றி போயிடும். மாணவனை கல்வி மீது ரொம்ப அழுத்தம் கொடுக்குறப்போ ஒரு சுயாதீனமாக அவனால சிந்திக்க முடியாத ஒரு ஆளாயிடுவான். அடுத்து மாணவர்களை விரும்பாம அவங்களோட அகன்ற மனதுடன் பழக முடியாது. ஒரு ஒழுங்கை மையமாக வச்சு பயங்கரமா நடந்துக்குவான். ஆனா அதை ஒழுக்கமாவும் ஏத்துக்கொள்ளவே மாட்டான். நான் சொல்றத நான் அனுபவத்துல கண்ட ஒரே ஒரு ஒரு மாணவன் எப்பவுமே படிப்புன்ற ஆர்வமே இருக்காது. ஆனா எங்க ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நான் தலைமை ஆசிரியராக இருக்கிறேன். ஆசிரியர் எப்பொழுதும் அவனை ஓடி ஓடி பிடிப்பாங்க, அடிப்பாங்க. நீ ஏன் மேம் அடிக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரியாது, நீங்க போங்க. நான் சொன்னேன், நீ அந்த குழந்தைய என் கையில அனுப்புன்னு. அனுப்பிச்ச பிறகு அந்த குழந்தைய நான் செல்லமா முதல்ல சாக்லேட்டு, அப்புறமா அப்பா அம்மா நிலவரம், டேய் உங்க அப்பா அம்மா இவ்வளவு ஏழ்மையா இருக்காங்க, நீ படிச்சு பெரிய ஆளா வரணும்டா, இப்படி அப்படி அவன மனநலத்துலதான் அவனை எடுத்துன்னு வந்த. அப்ப என்ன பண்ணா, சரிங்க மேம் அப்படின்னா. அப்புறமா அவனுக்கு சிறிது சிறிது நான் கற்பித்தேன் பாருங்க. அவன் சிக்ஸ்த்ல போயிட்டு என் கையில காமிக்கிறான், மேம் நான் 80% எடுத்திருக்க மார்க், ரொம்ப தேங்க்ஸ்டா. ஒன்னும் இல்ல, நான் சாக்லேட் கொடுப்பேன் டெய்லி, அவனை என் பக்கத்துல உட்கார வச்சுக்குவேன். அவனுக்கு என்ன பிடிக்குன்றத ஊர்ந்து அதன் வழியா தான் நான் போக ஆரம்பிச்சது. அடுத்து என்னன்னா, அப்புறம் அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்து அவனோட சுதந்திரமான செயல்களையும் எண்ணங்களையும் அவன் வெளிப்படுத்துறத நம்ம தடுக்க கூடாது. குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் நடத்துவேன். குழந்தைய முதல்ல மனநிலை, இவன் இப்படி இவன் இப்படி, ஓகே கால்குலேஷன் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த குழந்தைய எடுத்துட்டு போவனே கண்டி எல்லா குழந்தையும் ஒன்னாவே இணைக்கவே முடியாது. ஆனா கடைசியா சொல்லுவேன், உன் உழைப்பு தாண்டா உன் வாழ்க்கைக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பெண் குழந்தைகளை சொல்லுவேன், பாரதியார் பாடலையும் எடுத்துக்குவேன். இது அறிவில் சிறந்த தேசம் அடி. நீ நம்ம தமிழ்நாடுன்றது அறிவில சிறந்த தேசம். எந்த வெளிநாட்டுல போனாலும் தமிழனா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு. அதனால நான் என்ன பண்ணுவேன், தமிழை எடுத்துன்னு நிறைய அந்த குழந்தைங்களை மோட்டிவேஷன் மட்டும் தான் பண்ணுவேன். டேய் நீ இப்போ நீ படிச்சின்னா சிங்கமா இருக்கிற, ஆனா நீ பெரிய தங்கமாவும் மாறுவடா அப்படின்னு. அப்படியாமே சொன்ன, தங்கம் விலை அதிகண்டா, அதனால நீ உயர்ந்துதான் போவேன். ஆனா அவனை ஒரு குழந்தைகளுக்கு பாடத்தை மட்டுமே நடத்த மாட்டேன். பாடம் நடத்துவதற்கு முன்பாக அதை சார்ந்த கதைகளை நானே உருவாக்குவேன். கதை பாடலையும் நானே உருவாக்கி நானே என் வாயாலே அது தானாக கூறி விடுவேன். அப்புறமா அந்த பாடத்தை புரிந்து கொள்வான். ஓ, ஆனா நான் சொன்னது கதைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கதையில ஒரு அர்த்தத்தை கொண்டு அதன் மூலம் அவர்களை நிறைவேற்றி விடுவேன். எனது கனிவு என்பது கூட கண்டிப்பு என்றுதான் நான் கூறுவேன். கண்டிப்பை கனிவு மூலமாக கூறினால் அதுவும் கண்டிப்பு, அதுவும் கனிதான். கனிவை நான் கண்டிப்பா சொல்ல மாட்டான். அதுல உள்ள அர்த்தம் என்னன்னா, தொடர்ந்து கண்டிச்சுனே இருக்கிறப்போ அவனோட திறமைய அவன் சந்தேகப்படுறான். ஆனா சில குழந்தைகள் மாறாக விதியெல்லாம் மாறிடுறானுங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்றப்போ ஒரு குழந்தைய எப்பவுமே அடிச்சுட்டே இருந்தாங்க. அவன் அருமையா இங்கிலீஷ் படிப்பான். ஆனா காரணம் யார் தெரியுங்களா? ஆசிரியர். பேரே வேண்டாம், அந்த ஆசிரியர் அவனை துன்புறுத்த நான் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு அவன் எங்க தெரியுமா இருக்கிறான்? சுத்தின்னு இருக்கிறான். எனக்கு வயிறு எரியுது. ஏன்னா ஒரே பள்ளியிலேயே நான் 15 வருடமா இருக்கிறதுனால அந்த குழந்தைய பாக்குறப்ப எனக்கு அப்பனா கண்டிப்பானா அவன் விதியை மீறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அன்பாலதான் எல்லாத்தையும் வெல்ல முடியும்ன்றதுதான் என்னோட ஐடியா. அடுத்து என்னன்னா, குழந்தைகளை ஒரு ஆசிரியரை கனிவா அவன் எப்படின்னா, ஒரு ஆசிரியர் அவனை குழந்தைக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொன்னாலும் கேட்பான். அம்மா பேச்ச கூட கேட்க மாட்டான். எங்க டீச்சர் சொன்னாங்க, எங்க மிஸ் சொன்னாங்க, அப்படிதான் சொல்லுவான் அந்த குழந்தை வீட்டுல. ஏன்னா காலையில இருந்து அந்த குழந்தை இருக்கிறது எங்க கையில தான். பெத்தவங்க காலையில விட்டுறாங்க, சாயங்காலம் 4 மணிக்கு மேலதான் பார்ப்பாங்க. முழு நேரம் எங்களிடமே இருக்கிறதுனால நாங்க நல்ல கருத்தை கூறுறப்ப அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற
திறமை இருக்குது. ஆனா நான் மாணவர்கிட்ட கடைசியா ஒன்னே ஒண்ணு கேட்பேன். என்ன மேம் வேணும் உங்களுக்குன்னு. எனக்கு நான் குரு தட்சணையா நான் உங்க கையில எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நல்ல அறிவு, நல்ல நடத்தை, நல்ல இந்திய குடிமகனாக வர வேண்டும் என்று கேட்பேன். அப்படியா மேம்? அப்படி இல்ல, அது பாடல்கள் மூலமும் நான் நடன போட்டிகள பாடல்களையும் சொல்லுவேன். எப்படின்னா, மாதா பிதா குருன்னு சொல்றாங்க. அப்ப அப்பா அம்மாவுக்கு அடுத்து குரு தாண்டா தெய்வம். ஆமா மேடம், அதுக்கப்புறம் தான் தெய்வம் வர. நீ தெய்வம் விரும்பி எந்த தெய்வத்தை வேணா கும்பிட்டுக்கோ. முதல்ல அம்மா பேச்ச கேட்டுக்கோ, அப்பா பேச்ச கேட்டுக்கோ, அப்புறம் மிஸ்ஸுன்னா. இல்ல மிஸ், நீங்க சொல்றதுதான் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அந்த குழந்தைங்களோட இடம் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சிறிய காரணத்தினால நீங்க தீய எண்ணெய் பிடிச்சிட்டாங்கன்னா, கனிவாக இருந்தா, கண்டிப்பாக இருந்தா அந்த ஆசிரியர் உண்மையா அவங்க மாறிட்டாங்க. ஒரு நாள் மாறினாலும் அவன் அவங்கள நம்பவே மாட்டான். அவங்க எதை சொன்னாலும் அந்த குழந்தை நம்பவே மாட்டான். மேடம் என்னோட இது என்ன தெரியுமா? கனிவு தான் வேண்டும்ன்ற நான் என் விவாதத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து, குழந்தைகளுடைய சுதந்திரமான எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் நான் வெளிப்படுத்தணும்னு விரும்புவேன். அவனால படிக்க முடியலன்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்ப கலை திருவிழால, மேம் என்னால வந்து ஒரு களிமண் பொம்மை செய்ய முடியும்னா செய்ப்பான்னு. ஏன்னா அது மட்டம் தட்டல. அவனை உன்னால முடியும்னா செய்தான், அழகா செஞ்சான். சிவன் செஞ்சு அதுக்கு பட்டையெல்லாம் வச்சு எப்படிடா வச்சேன்னு கேட்ட. நானே செஞ்சேன் மேடம்னா அப்ப அவனை அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து பாராட்டி கொண்டேதான் என்னால மேல எடுத்து செல்ல முடியும். சிறிது சிறிதா பாராட்டு. ஆனா கண்டிப்பான ஆசிரியரா நான் இருந்திருந்தேன்னா ஒரு குழந்தையும் வெளியே வந்திருக்க மாட்டாங்க. என் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லுவாங்க, டே கொம்புல அடிப்பாங்களா அந்த மிஸ் ஆடான்வாங்க. என்னெல்லாம் டே கொம்பே எடுக்கிறது இல்லடா மிஸ். ஆனா நான் கதை மூலம், அதுக்காக நான் நல்லவங்க மாதிரி சொல்லல, கதை மூலமும் பாட்டு மூலையும் நன்னடத்தை மூலையும் கதை மூலமே நிறைய அவனுக்கு அதை உண்மை நம்பிடுவானுங்க. ஆனா அதுல உள்ள ஒரு அர்த்தம் வச்சு நடத்துவேன். இவன் நல்ல வணக்கம் மேடம். நீங்க 7.5 நிமிஷம் கொண்டு போயிட்டீங்க உங்க ஸ்பீச்ச. நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா டாபிக் நிறைய பேசலைங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். அதாவது ம். உங்க பேர்ல இருக்கு உங்களுடைய வார்த்தைகள்லாம். உங்க பேர் கலைவாணி. அதனால அது கலைக்கு அதிபதிங்கிறதுனால அது அப்படியே வெள்ளமா வெளியில வந்துட்டே இருக்கு. அது இல்ல, அப்பா வந்து வச்ச பேரு. அதனால உங்களால நிறுத்த முடியல. எங்களுக்கும் நானும் நிறுத்துறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் 2 நிமிஷமும் 32 செகண்டும் கூட போனதுனால நான் நிறுத்த வேண்டியதாகி போச்சு. மன்னிக்கணும் மேடம். இன்னைக்கு நிறைய மீதி டீச்சர்ஸ்லாம் பேச வேண்டியிருக்கு இல்லையா, அதனால நான் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. அதாவது மேடம் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன விஷயம் அப்படின்னா, எல்லார்கிட்டையும் நான் கனிவோ கண்டிப்போ காட்டுறதுக்கு முன்னால முதல்ல என்னுடைய மாணவ செல்வங்களை நான் கணிப்பேன் அப்படின்னாங்க. கனிவுக்கு முன்னால நான் கணிப்பேன். அவங்க எந்த அளவுக்கு கனிவு கொடுக்கணும், எந்த அளவுக்கு கண்டிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் அந்த சைக்காலஜி அப்ளை பண்ணுவேன். மனோ தத்துவத்தை நான் வந்து அணுகுவேன் அப்படின்னாங்க. அந்த அணுகுமுறையை நான் வந்து கடைபிடிப்பேன். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு கனிவான ஆசிரியர் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப கனிவா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்பீச் இருந்தது. இப்போ என்னுடைய ஸ்பீச்சை நான் குறைச்சிக்கிறேன், அவங்க 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனதுனால. அடுத்தது கண்டிப்பான ஆசிரியரே அப்படின்னு திருமதி ஜெனிட்டா ரீனா அவங்க வந்து பேச வராங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனி ஒரு தீர்வு காண்போம் என்ற இந்த விவாத மேடையில் இன்றைய சூழலில் இன்றைய ஆசிரியர் அணிய வேண்டிய அணிகலன் கண்டிப்பா கனிவா என்ற விவாத மேடையை ஏற்பாடு செய்து கொடுத்த எங்களுடைய கல்வி 40 என்ற கல்வி அமைப்பிற்கும் அதன் நிறுவனருக்கும் அதில் பணிபுரியும் அனைவருக்கும், எங்களுக்கு நடுவராக வந்திருக்கும் மனநல மருத்துவர் திரு கணேஷ் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்களையும் இனிய காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் இருக்கும் கலைவாணி ஆசிரியர் கூறினார்கள், நான் அன்பை மட்டுமே காட்டுவேன் என்று. நாங்களும் அன்பு காட்டுகிறோம். அதோடு சேர்ந்து கூடுதலாக கண்டிப்பையும் காட்ட வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை இருக்கிறது. கண்டிப்பு மருந்து மாதிரி தான். அன்பை மட்டுமே காட்டக்கூடிய மாணவன் எப்படி ஒரு ஆசிரியரை கொலை செய்ய துணிகிறான்? அந்த தைரியம் அவனுக்கு எங்கிருந்து வருகிறது? அதற்கு அரசு வெளியிட்ட அரசாணை எண் 12 வெளியிட்ட நாள் 17/1/2007. மாணவர்கள் உடலையும் உள்ளத்தையும் துன்புறுத்தும் தண்டனைகள் கூடாது என்று அரசு வெளியிட்டுள்ளது. அதை பார்த்துதான் இன்று மாணவர்கள் மிகவும் சுதந்திரமாக தாங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
தான் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாத அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து திருத்த வேண்டியது கடமையும் கட்டாயமும் பெற்றோருக்கு மட்டுமல்ல, ஒரு ஆசிரியருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆசிரியர் உருவாக்கக்கூடிய மாணவன் தான் நாளைய தலைவனாகிறான், வருங்கால சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட மாணவனுக்கு அன்பை காட்டும் போது அவன் எப்படி பள்ளிக்கூடங்களில் போதை பழக்கத்தையும் போதை பொருட்களையும் பயன்படுத்தி ஆசிரியர்களை கொலை செய்யும் அளவுக்கு துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? இதற்கெல்லாம் உங்களிடம் என்ன விடை இருக்கிறது? நீங்க அன்பைத்தானே காட்டுனீங்க, அப்ப அவன் ஆசிரியர்கிட்ட அன்பா தானே இருக்கணும். அங்க எங்க எப்படி அவனுக்கு அந்த ஒரு வெறி பிடித்த அந்த மிருகம் போன்ற அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது? இதற்கெல்லாம் காரணம் நம் அரசு கொடுக்கின்ற அனைத்து சலுகைகள் தான். நீதி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டிய சமூக நீதி இன்று ஆசிரியருக்கு கிடைக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறி. நீதித்துறையில் ஏதாவது ஒரு தவறு இல்லைன்னா எந்த ஒரு துறையிலும் தவறு நடக்காமல் இருப்பது இல்லை. ஆனால் கல்வித்துறையில் தவறு செய்தால் மட்டும் நேரடியா பள்ளிக்கூடத்திற்கு மாணவனின் பெற்றோர் வருகிறார்கள், உறவினர்கள் வருகிறார்கள், அந்த ஊர் மக்கள் வருகிறார்கள், ஆசிரியர்களை அடிக்கிறார்கள், மிதிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். இதற்கெல்லாம் சமுதாயத்தில் எந்த ஒரு தீர்வும் இல்லையா? எப்படி அவர்களுக்கு வருகிறது? மற்ற துறையில் போய் அவர்கள் காலடி எடுத்து வைப்பார்களா? ஒரு பயம், அச்சம் இருக்கிறது. அங்க போன திரும்ப நம்ம மேல கை வைப்பாங்க அப்படின்னு. ஆனா ஆசிரியர் திருப்பி அடிக்க மாட்டாரு. ஏன்னா சமுதாயத்துல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர் ஆசிரியர். தன்னுடைய வாழ்நாளில் அனைத்து நிமிடங்களையும் சமுதாயத்திற்காகவும் மாணவர்களுக்காகவும் சிந்திக்கக்கூடியவர் தான் ஆசிரியர். இவங்க சொல்றாங்க மாணவர்களை நாங்க அடிக்கிறோம் திட்டுறோம். அடிக்கிறது மட்டும் கண்டிப்பல்ல, மாணவர்களை திருத்துவதற்காக நாங்கள் காட்டக்கூடிய ஒரு பார்வை, கண்டிப்பான ஒரு பார்வை, ஒரு சொல், ஒரு செயல் அவனை மென்மேலும் மெருகூட்டி அவனை உயர்ந்த மனிதனாக, வருங்கால சந்ததியினரை கட்டி ஆளக்கூடிய ஒரு தலைவனாக நிறுத்தும். கனிவை மட்டுமே காட்டிக்கொண்டிருந்தால் அவர் இப்பொழுது சமூகத்தில் நடக்கின்ற அனைத்து அவலங்களுக்கும் என்ன காரணம்? அன்பை மட்டுமே போதித்து கொண்டு இருக்கிறோம். அவன் அன்பைத்தானே திரும்ப தர வேண்டும். அவனிடம் எப்படி அந்த வெறி வருகிறது? அகிம்சையிலிருந்து அகிம்சையை கற்பித்து கொண்டிருக்கிறக்கூடிய நாம் அவனிடமும் அகிம்சை தானே வெளிவர வேண்டும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கல்வி ஒன்று மட்டும்தான் இவ்வுலகில் அழியாத செல்வம். அந்த அழியாத செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் கனிவாக மட்டும் இருந்தால் போதாது, கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும். சமூகத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள். நான் இந்த சமுதாயத்தையும் பார்த்துதான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மற்ற எந்த துறையில் உள்ளவர்களையாவது உங்களால் நேரடியாக போய் அவர்களை தாக்க முடியுமா? அதற்கெல்லாம் சட்ட ரீதியான அரசாணை போட்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களே வந்திருக்கிறார்கள். மருத்துவ சேவையில் குறைவு இருப்பதாக எவரேனும் கருதினால் சட்ட ரீதியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று அரசாணை எண் 48 நாள் 2/12/2008 கூறியிருக்கிறார்கள். ஒரு மருத்துவரை போய் ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னா எல்லா மருத்துவரும் வெளியே வந்து உட்கார்ந்துருவாங்க. இப்ப அண்மையில கூட நடந்தது, அடிச்சிட்டாங்கிறதுக்காக. ஒரு ஆசிரியரை அடிச்சதுனால எல்லா ஒட்டுமொத்த ஆசிரியரும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லாமல் இந்த மாணவனுக்கு தண்டனை வேண்டும் என்று வீதியில் உட்கார்ந்தால் நாளைய சமுதாயம் என்னமாகும்? அதை நாம் நீதித்துறையில் அறவழியில் சந்திப்போம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாம் நீதித்துறையின் வழியாகத்தான் தீர்வு காண வேண்டும் என்று ஆசிரியர் ஒருவர் மட்டுமே நினைப்பார். மற்ற துறையில் உள்ளவர்கள் நம் மீது ஒரு குறை கூறினால் அவர்களை எப்படி திரும்பி தாக்கலாம், திரும்பி அவன் நம்மிடம் வந்து மோதாதவாறு எப்படி தாக்கலாம் என்றுதான் யோசிப்பார். ஆனால் மாணவர்களையே ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க தூண்டும் அளவுக்கு எங்களுடைய
வகுப்பறை அமைந்திருக்கிறது. அதனால் அனைத்தையும் கற்றவன் தான், கனிவுதான் சிறந்த அணிகலன் சொல்றாங்க எதிரணியினர். கனிவு அன்பை கற்றுத் தருகிறது, ஆனால் கண்டிப்பு ஒன்று மட்டுமே சகலத்தையும் கற்றுத் தருகிறது. ஆசிரியர்கள் கையில் இருந்த குச்சியை பிடுங்கியதால் இன்று நிறைய காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் எங்களிடம் கூறுகிறார்கள், உங்க கையில இருக்க குச்சியை என்னைக்கு பிடுங்கினாங்களோ எங்க கையில இருக்க தடிக்கு நிறைய வேலை வந்துருச்சு. சின்ன சின்ன வயசுல உள்ள குழந்தைகள் மாணவர்கள்லாம் தவறான வழியில போறாங்க, கொலை செய்யும் அளவுக்கு துணிகிறாங்க. கொலை களவு அவங்க செய்யற குற்றங்களுக்கு அளவே கிடையாதுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. மேடம் என்ன காரணம்? வணக்கம். உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு மேடம், 7.5 நிமிஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. இன்றைய ஆசிரியர் அணிய வேண்டிய அணிகலன் கண்டிப்பே என்று கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி 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 நன்றி. அதாவது ஜெனிட்டா மேடம் வந்து கண்டிப்புன்னு பேசினாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது மேடம் பார்க்கும் பொழுது. அவங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கனிவா இருந்ததுனால எவ்வளவு பாதிப்பு அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. எங்களுடைய பெரம்பை பிடுங்கினதுனால அந்த லத்திக்கு வந்து நிறைய வேலை வந்துருச்சு இப்போ போலீஸ்ல அப்படின்னு ஒரு இது சொன்னாங்க. அதாவது கனிவு என்பது கண்டிப்பு என்பது வந்து தண்டிப்பதல்ல அப்படின்னு அந்த மேடம் சொன்ன மாதிரி, அது தண்டித்தல் கிடையாது. கண்டித்தல் என்பது கனிவாக கண்டிக்கலாம். மேடம் வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, கனிவான கண்டிப்பு வந்து இருந்தா நம்ம வந்து ஏன் அவன் வந்து மாணவன் கொலை செய்யும் அளவுக்கு போகிறான். நீ என்ன கொடுக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்கிறாய், என்ன விதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்கிறாய். நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னா, நான் கனிவை கொடுத்தால் அந்த மாணவனோ மாணவியோ எனக்கு கனிவைத்தானே திருப்பி தர வேண்டும். ஏன் அவன் வந்து எனக்கு தண்டனை தருகிறான் ஒரு ஆசிரியருக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு பொறுமலோட கேட்டாங்க. அந்த ஒரு கோபத்திலையும் அந்த ஒரு 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 சொல்களிலும் அந்த ஒரு வலிமை இருந்தது. அவங்களுடைய வலியும் இருந்தது, வலிமையும் இருந்தது. உண்மையிலேயே நானும் அதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நான் போகும் பொழுது அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து, சார் இப்போ வந்து பேசவே முடியல, ஏதாவது ஒன்று பேசிட்டோம்னா அதுக்கு வேற ஏதாவது ஒரு மீனிங் கற்றுக்கிட்டு அதை ஜாதி பேரில் கொண்டு போயிடுறாங்க, வேற ஏதாவது பேரில் கொண்டு போயிடுறாங்க அப்படின்னு. அதோட மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஜெனிட்டா மேடம், ஏன் நாங்கள் வந்து தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட அது தவறு அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. ஏன்னா மாணவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கண்டிப்பை நாங்கள் காட்டுகிறோம். அதை வந்து தவறுன்னு வச்சுட்டு நீங்க பெற்றோர்கள் வருகிறீர்கள், அரசாங்க அதிகாரிகள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணி அரசாங்க அதிகாரிகள் வந்து என்கொயரி பண்றாங்க, ஊரே கூடி நின்று எங்களை வந்து இதுல வந்து ஸ்கூல்ல வந்து நிக்குது. நாங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, ஸ்கூலை வந்து இது பண்ணிட்டு மருத்துவர்கள் எல்லாம் வந்து வேலை நிறுத்தம் செய்வது போல நாங்கள் வேலை நிறுத்தமும் செய்ய முடியாது. மாணவர்களின் அந்த எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க அதையும் செய்யறதில்ல அப்படின்னு தன்னுடைய அந்த வாதத்தை ரொம்ப அழகா எடுத்து வச்சாங்க. அவங்க உணர்ச்சிகரமா போனதுனால அவங்களுக்கு நேரத்தை கூட பார்க்க முடியல. அவங்க வந்து கலைவாணி மேடம் வந்து அறிவார்ந்து பேசுறதுனால அவங்களுக்கு அது வெளியில வந்துட்டே இருக்கு. நான் அந்த பெல் அடிக்கிறது கூட தெரியல. இவங்க ரொம்ப உணர்வு பூர்வமா போயிட்டாங்க. அதனால இவங்களுடைய கருத்துக்கள் இப்படி இருக்கு. இவங்களை பார்க்கும் பொழுது அப்ப ஏனா வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு கனிவான ஆசிரியர்கள் கூட நினைப்பாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிற நேரத்துல திருமதி பிரியதர்ஷினி மேடம் வந்து அவங்களுடைய கருத்தை இல்ல இல்ல அப்படிலாம் நினைச்சிடாதீங்க, கனிவு தான் இன்னைக்கும் அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு வந்து அவங்களுடைய வாதத்தை வைப்பதற்கு தயாரா இருக்காரு. வாங்க மேடம். தமிழுக்கு முதல் வணக்கம், அத்தமிழை எனக்கு கருவிலேயே தந்த என் தாய்க்கு மறுவணக்கம். அவர்களுக்கும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள். கல்லை சிலையாக்குவது சிற்பி, பானையாக்குவது குயவன், கற்பனையை ஓவியமாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக ஆக்குவது ஒரு கனிவான ஆசிரியரே என்று கூறிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். பெற்றோர் கைவிடுத்து ஆசிரியர் கைப்பிடித்து அரைமனதுடன் வகுப்பறைக்குள் நுழைந்த தருணம் குழந்தையின் கல்வி பயணம் இனிதே தொடக்கம். அக்குழந்தையின் குறும்புகள் ரசித்து, குழப்பங்கள் தீர்த்து, தவறுகள் திருத்தி, திறமைகள் உணர்த்தி, வெற்றிக்கு விழா எடுத்து, தோல்விக்கு தோள் கொடுத்து, வருடங்கள் பல வகுப்பறைக்குள் சுமந்து வாழ்த்தி வழியனுப்பும் வாடகைத்தாய் ஆசிரியர்கள். ஆகவேத்தான் நடுவரையா அவர்களே, ஆசிரியர்கள் கொள்ள வேண்டிய அணிகலன் கனிவே என்று கனிவுடன் கூறிக்கொள்கிறேன்.
ஆம், இன்றைய மாணவர்கள் தான் நம் நாட்டின் நாளைய தூண்கள். அத்தகைய தூண்களை வடிவமைக்கும் நல் வழிகாட்டிகள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்கள் தன் கனிவான சொல்லொளி கொண்டு ஆகவே ஆசிரியர்கள் தன் கனிவான சொல்லொளி கொண்டு மட்டுமே மாணவர்களின் உள்ளொளி செதுக்கி அவர்களை கவிஞனாக, அறிஞனாக, ஆசிரியராக, மருத்துவராக, காவலராக, நம் தாய்நாட்டை காக்கும் இராணுவ வீரராக உருவாக்க முடியும். நடுவர் ஐயா அவர்களே, இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ சாரி இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்களோ வன்சொல் வழங்குவது. இனிய சொற்கள் இன்பம் பயத்தலை. அதாவது இனிய சொற்கள், கனிவான சொற்கள் என்னங்க தரும்? இன்பம் தரும். இத பார்த்ததுக்கு அப்புறம் கூட அதுக்கு மாற்றான கண்டிப்பான சொற்களை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம வள்ளுவரே கேட்கிறாருங்க ஐயா. ஐயா, நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுவான ஒரு விஷயம் கனிவு என்பதை உணர செய்யும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 13ஆம் தேதி உலக கனிவு தினம் கொண்டாடப்படுகிறதுங்க ஐயா. ஆனா கண்டிப்பு தினம் எங்கேயும் கொண்டாடப்படுறது இல்லைங்க ஐயா. ஹிட்லரோட வாழ்க்கையை நம்ம படிச்சோம்னா அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள். அத்தனை பிள்ளைகளையும் அவங்க அப்பா அடிச்சிருக்காரு. அவர் ஒரு விசில் அடிப்பாராம், உடனே பிள்ளைகள் எல்லாரும் வந்து வரிசையில நிக்கணுமா. அப்படி வளர்க்கப்பட்ட ஹிட்லர் தான் பிற்காலத்தில் எந்த ஒரு மனச்சலனமும் இல்லாமல் 10 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார் என்று சொன்னால் தண்டிக்கப்படுகின்ற பிள்ளைகள் மற்றவர்கள் மீது குற்றம் புரிவதில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வளர்கிறது என்பதைத்தான் இந்த உலக சரித்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்ற பாடம். ஐயா, நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் அவரது சிறு வயதுல நிறைய தவறுகள் செய்திருக்காருங்க ஐயா. அவரது குடும்பம் பாத்தீங்கன்னா புலால் உண்ணாத குடும்பம். இவர் புலால் சாப்பிட்டிருக்காரு, சிகரெட் அடிச்சிருக்காரு, திருடி இருக்காரு. இந்த மாதிரி நிறைய தவறுகள் செய்துட்டு அந்த தவறுகளை எல்லாம் ஒரு கடிதத்துல எழுதி தன்னோட அப்பா கிட்ட கொடுத்துட்டு அவர் பக்கத்துல நிக்கிறாரு. அக்கடிதத்தை வாங்கி அவங்க அப்பா படிச்சுட்டு அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. தன்னோட சுயசரிதையில காந்தியடிகள் எழுதுறாரு, தன் தந்தையின் கண்ணீர் தான் தன் உள்ளத்தை புனிதமாக்கியது என்று. வாழ்நாள் முழுவதும் தன்னை ஏசியவர்களை, எதிர்த்தவர்களை, அவதூறு பரப்பியவர்களை மன்னித்தார் என்றார். அவர் தன் தந்தையால் மன்னிக்கப்பட்டார், அதனால் மன்னித்தார். நடுவர் ஐயா அவர்களே, தண்டிக்கப்படுகிறவர்கள் தண்டிக்கிறார்கள், மன்னிக்கப்படுகிறவர்கள் மன்னிக்கிறார்கள். கண்டிப்புடன் செயல்பட்டு மாணவர்கள் பாதையில் விட்டு செல்லாமல் கனிவுடன் செயல்பட்டு அவர்களை நல்ல பாதையில் இட்டு செல்வோம். நடுவர் ஐயா அவர்களே, அன்பென்னும் பிடியுள் அகப்படும் மலையே என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் உரையை முடிக்கிறேன். நன்றி. என்ன மேடம், 3 நிமிஷம் கூட ஆகலையே மேடம், முடிச்சிட்டீங்களே நீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க பேசலாம் அப்படின்னு அவ்வளவு ஆர்வமா காத்திருந்தோம் எல்லாரும். உங்களுடைய பெயர்லயே அந்த பிரியம் இருக்கிறதுனாலயே என்னவோ தெரியல, இவ்வளவு பிரியமா பேசியிருக்கீங்க. அதை வந்து அந்த தர்சனம் பண்ண வச்சீங்க எங்களுக்கு. அந்த பிரிய தர்ஷினிங்கிறது அது உங்களுடைய அந்த பேர்லயே இருக்கு. அந்த பிரியம் எங்களை தரிசனம் பண்ண வச்சுது. ரொம்ப அழகா இருந்தது. உங்களுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீங்க ரொம்ப ஷார்ட்டஸ்டா கொண்டு போயிட்டீங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுடைய அந்த பேச்சை வந்து இன்னும் கொஞ்சம் நாங்க என்ஜாய் பண்ணியிருப்போம். ரொம்ப அழகு தமிழ், ரொம்ப அழகா பேசினீங்க. அந்த குரல்லையே ஒரு இனிமை இருந்தது. நீங்க அந்த ஹிட்லரை பத்தி பேசும் பொழுது நான் ஹிட்லரை வந்து நிறைய படிச்சவன். வெரி பிக் கம்யூனிகேட்டர். அவன் வந்து ஒரு பெயிண்டரா போகணும்னு தான் நினைச்சான். ஆனா அவனை வந்து அவனுடைய பாணியில விடலை. அவனுக்கு ரொம்ப மென்மை உணர்வுகள் ஜாஸ்தி. ஆனா அவனை வந்து இந்த கண்டிப்புன்ற பேரில் அவனை வந்து கண்டிக்க வச்சு அவன் எவ்வளவோ பேரை தண்டிக்க முடியான ஒரு நிலையை உருவாக்கினாங்க. ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அதாவது தண்டிக்கப்பட்டவர்கள் மற்றவங்களை வந்து தண்டிக்கிறார்கள். அந்த கருணையினால திருத்தப்பட்டவர்கள், கண்ணீரால் திருத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து யாரையுமே கண்ணீருக்கு உள்ளாக்குவதில்லை என்ற ரொம்ப அழகான ஒரு கருத்து சொன்னீங்க. அது காந்தியடிகளுடைய வாழ்க்கையிலையும் அதை நீங்க இது பண்ணீங்க. என்னுடைய மாமா ஒருத்தர் இருந்தாரு, இந்த நேரத்துல நான் அதை சொல்லணும். அவர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஆளு. அதாவது முதல்ல பேசின அந்த கலைவாணி மேடம் சொன்னது மாதிரி கனிவில் இருந்துதான் அந்த கண்டிப்பு வருது அப்படின்றதான் கூட. அந்த கனிவை யாரும் பார்க்கறது இல்லை. கண்டிப்பை வந்து கொடூரமாக அந்த கண்டிப்பை நம்ம காட்டும் பொழுது அதுக்கு பின்னால் இருக்கிற மோட்டிவ்னு சொல்லுவாங்க, அதை வந்து இந்த குழந்தைகள் கவனிக்க முடியாது. அந்த விளைவுகளை மட்டும்தான் அதுங்க பார்க்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அடிப்பாரு, திட்டுவாரு. அந்த பேக்கை வந்து குழந்தைகள் செருப்பு வைக்கிற இடத்துலயே விட்டுட்டு போயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. இவர் ஆபீஸ் விட்டு நானும் அவரும் ஒன்னா வந்திருக்கோம், நடுவழியில சந்திச்சு அவர் கூட உள்ள நுழையிறேன்.
ஏய் இன்னொரு சத்தம் போட்டார். அந்த 2 குழந்தைகளும் வந்தது. யாரு வச்சது? இந்த 2 குழந்தைகளும் அப்படியே பார்த்துட்டே இருந்தது. காலாலேயே அந்த பேகை உதைச்சாரு, அந்த புஸ்தக பைய. அந்த குழந்தைகளையும் உதைச்சார். உதைச்சு எடுத்துட்டு போற. அவர் இறக்கும் பொழுது 4 குழந்தைகள் அவருக்கு, 2 பெண்ணு 2 ஆணு. 4 குழந்தைகளும் பேசவே இல்லை. கடைசி ஒரு 10 வருஷம் அப்பா கூட பேச்சையே நிற்பாட்டிடுச்சு அந்த குழந்தைகள் 4ம். ஏன்னா அந்த கண்டிப்பு வந்து கசந்து போகும் அளவிற்கு அந்த குழந்தைகள் மனசுல, அதாவது ஒரு குழந்தைக்கும் இன்னர் சைல்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு உள்ளிருக்கும் சிறு குழந்தை ஒண்ணு இருக்கும். அந்த குழந்தை அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வாழ்க்கை ஃபுல்லா அந்த வடு இருந்துட்டே இருக்கும். ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த 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 மன குழப்பங்கள், மன விகாரங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னு பொழுது, நாங்க வந்து பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நாங்க ஆழ் மனதுக்கு கொண்டு போகும் பொழுது அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஒன்றா வெளியில வரும். அது ரொம்ப அழகா பிரியதர்ஷினி மேடம் வந்து சொன்னாங்க. நம்ம வந்து கனிவு ஏன் வேணும் அப்படிங்கிறத வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க. அவங்க கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வலு அவங்க சேர்த்திருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்க கண்டிப்பு வேணுங்க. நீங்க சும்மா கனிவே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அவங்க ஏதோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டாங்க, பட் நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு திருமதி பா அம்மு அவர்கள் வருகிறார்கள். மேடம் ப்ளீஸ் கம். இனி ஒரு தீர்வு செய்வோம், தீர்வு காண்போம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய பட்டிமன்றத்தினை ஏற்படுத்தியுள்ள நடுவர் ஐயா மனநல ஆலோசகர் திரு கணேஷ் ராமச்சந்திரன் லைன் நிறுவனர் அவர்களுக்கும், கனிவு என பேசி இன்றைய ஆசிரியர்கள் கொள்ள வேண்டிய அணிகலன் கனிவே என பேசி தாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்ற கனவு காணும் எதிர் அணி உறுப்பினர்களுக்கும், இப்பட்டிமன்ற நிகழ்ச்சியை வழிநடத்தும் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினையும், கல் தோன்றி முன் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் மொழியாம் நம் தமிழ் மொழி முத்தமிழ், தன்னித்தமிழ், செந்தமிழ், நற்றமிழ் என ஈன்ற தமிழ் என் தாய் தமிழுக்கும் வணக்கத்தினை கூறி என் உரையை தொடங்குகின்றேன். 5ல் வளையாதது 50ல் வளையாது, 5ல் வளையாதது 50ல் வளையாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். ஆடுகின்ற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுகின்ற மாட்டை பாடிதான் கறக்கணும் என்பதெல்லாம் நம் முன்னோர்கள் வழங்கிய பழமொழி. இன்றைய காலகட்டத்தில் வழங்கிய பழமொழி அல்ல, இது நம் முன்னோர்கள் வழங்கிய பழமொழி. தொன்று தொட்டு காலம் முழுக்க இன்றைய காலம் வரை ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது அவர்களை துன்புறுத்தவோ அல்லது அவர்கள் மேல் உள்ள வெறுப்போ காழ்ப்புணர்ச்சி காரணமாகவோ அவர்களை கண்டிப்பது கிடையாது. நம் பிள்ளைகளே நம் வீட்டில் எவ்வாறு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல புரிதல்களையும் சொல்லி வளர்க்கின்றோமோ அது போலதான் நம் பள்ளியில் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களும் எனது குழந்தையாக நினைத்து நான் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி அவர்களை வழிநடத்துகிறேன். அதாவது கற்றலில் மட்டுமல்ல, கற்றலில் கண்டிப்பு இருப்பது மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் கண்டிப்பு. நாம் ஒழுக்கத்தோடு வளர்க்கும் பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாகவும் உயர்ந்த நிலையில் உள்ள பிள்ளைகளாகவும் வருவதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். அப்துல் கலாம் ஐயா முதல் அம்பேத்கர் வரை தங்கள் முன்னேற்றத்திற்கு தங்களை வழிநடத்திய கண்டிப்பு, தனக்கு தேவையான அறிவுரைகளை கூறி இதை செய்யக்கூடாது என கண்டித்து வழிநடத்தினால்தான் நாங்கள் இந்த நிலையில் உலகமே போற்றும் அளவில் உயர்ந்துள்ளோம் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை ஐயா, யானையானது குட்டி போட்டவுடன் தனது குட்டியை தன் தும்பி கையால் அடிக்குமா. அது தன் குழந்தையை துன்புறுத்துவதற்காக அல்ல, அது உடனே எழுந்து நடக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு தாய் தன் குழந்தை பிறந்தவுடன் அழுகிறார். அந்த மருத்துவர்கள் அந்த குழந்தை பிறந்ததும் அதனை அழவில்லை என்றால் அடித்து அழ செய்வார். ஏனென்றால் அழுகின்ற குழந்தைதான் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வளரும். அது போலத்தான் இன்றைய மாணவர்கள் கல்விக்கு பயிலும் பொழுது கல்வியை மட்டுமே கருத்தில் கொண்டு நாம் அவர்களை வழிநடத்தாமல் அவர்கள் எதிர்காலத்தையும் ஒழுக்கத்தையும் கருத்தில் கொண்டு கண்டித்து என்றால் துன்புறுத்துவதில்லை, அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்கள் மனமும் உடலும் துன்புறுத்தாத வகையில்
கண்டித்து வழி வழி செய்யலாம். மேலும் மாட்டிற்கு லாடம் கட்டுகிறார்கள். அந்த லாடம் எதற்காக? அந்த மாட்டின் காலை துன்புறுத்துவதற்காக அல்ல. அது மேலும் மேலும் நடந்தது கால் வலி இல்லாமல் இருப்பதற்காகத்தான் அவ்வாறு செய்கின்றோம். அதனால் அந்த மாட்டை துன்புறுத்துவதாக அர்த்தம் அல்ல. மேலும் இந்த பஞ்சாமிர்தம் அதிகமாக கிடைக்கிறது என்று அதிகமாக சாப்பிட்டு விட்டால் நமக்கு சுகர் வந்துவிடும். சுகர் வந்து விட்டதே என்று அதை விட்டு விடாமல் நாம் என்ன செய்கிறோம்? கசப்பான பாகற்காயை சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடுவதால் அந்த நீரிழிவு நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அது போலத்தான் மாணவர்கள் தீய வழியில் செல்லாத வண்ணம் பாதுகாப்பதற்குத்தான் கண்டிப்பே தவிர அவர்களை துன்புறுத்துவதற்காக எந்த ஆசிரியரும் கண்டிப்பதில்லை. மேலும் சிஸ்டம் எடுக்கிறோம். சிஸ்டம்ல கண்ட்ரோல் கீ என்ற ஒரு கீ இருக்கிறது. அது எதற்காக? ஏதாவது தவறுகள் ஏற்பட்டால் டெலிட் செய்வதற்காக. டெலிட் கீ, பேக் ஸ்பேஸ், எஸ்கேப், இந்த மாதிரி கீகளை நம்ம பயன்படுத்தணும். ஒரு கம்ப்யூட்டர், அதாவது ஒரு கருவிக்கே நாம் அதை பயன்படுத்தும் போது நம்முடைய மாணவர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய கருவிதான் இந்த கண்டிப்பு என்பதனை எதிர்கட்சியினருக்கு, எதிரே உள்ள கனிவுதான் என்று பேசும் அணியினருக்கு நான் எடுத்து கூற முன்வருகின்றேன். மேலும் ஐயா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் ஈழம் ஓம்பப்படும் என்றார் திருவள்ளுவர். வள்ளுவர் ஐயா ஒழுக்கத்தை எதற்காக சொல்கிறார் என்றால், நாம் கனிவாகவே ஒரு குழந்தையை வழிநடத்தி கொண்டு வந்தோம் என்றால் அந்த குழந்தை கனிவை மட்டுமே எதிர்பார்க்கும். அது நாம் கண்டிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு திடீரென்று கண்டிக்கும் பொழுது அந்த குழந்தை தன்னை இதுவரை கனிவாக நடத்தியவர்கள் துன்புறுத்துகிறார்களே என்று தீய வழியில் தான் செல்லும். அதனால் குழந்தைகளை குழந்தை பருவத்தின் முதலே பள்ளியில் சேர்வதற்கு மட்டுமல்ல, பிறந்த குழந்தை ஒரு தாய் ஒரு தீய செயலை செய்கிறார் என்றால் அதனை தட்டி கேட்க வேண்டும். தவறு நடக்கும் பொழுதே கண்டித்தால்தான் அது தவறு என்று குழந்தைக்கு புரியும். அப்படித்தான் நாங்களும் மாணவர்களை தவறு செய்யும் பொழுது மட்டுமே கண்டிக்கிறோமே தவிர அவர்கள் மீது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது அந்த குழந்தையை துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எந்த ஒரு ஆசிரியருக்கும் வருவதில்லை. இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்கள், ஐயா அவர்களுக்கு நன்றாக புரியும் என்று நினைக்கிறேன். எனவே எங்கள் அணியினாகிய இன்றைய ஆசிரியர் கொள்ள வேண்டிய அணிகளை கண்டிப்பே என்று கூறி இதற்கே தீர்ப்பு வழங்க வேண்டுமாய் கனிவுடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த இந்த குழுவினர் ஒவ்வொருவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், மீண்டும் முடிந்திருந்தாலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா மேடம். அதாவது தீர்ப்பு எங்களுக்கு தான் வழங்கணும்னு ரொம்ப கண்டிச்சு சொல்லிட்டீங்க. உங்களுடைய கண்டிப்புக்கு நான் தலைவணங்குகிறேன். 5இல் வளையாதது 50இல் வளையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டீங்க. எப்பவுமே இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் ஏன் பெண்களா போடுறாங்கன்னு நிறைய தடவை நான் கேட்பேன். நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் கேட்பேன். நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியர், ஆண் ஆசிரியர் நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அதுவும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல பார்க்கவே முடியாது. ஏனென்றால் பெண்கள் கனிவானவர்கள், அவங்களுக்கு கண்டிப்பு அதிகம் வராது, கண்டிச்சு சொல்ல மாட்டாங்க, கத்த மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அம்மு மேடம் நாங்க என்ன வீட்டுல இருந்து இன்னைக்கு ஒரு 4 பேர் மாணவர்கள் மாணவிகளை அடிக்கணும்னே வரமா? தப்பு செஞ்சாதானே அடிக்கிறோம், தவறு செஞ்சாதானே திருத்துறோம், தவறு செஞ்சாதானே கண்டிக்கிறோம். நாங்க என்ன தவறே செய்யாம நாங்க கண்டிக்கிறோமா? என்ன கண்டிப்பு தவறுன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப அழகா கேட்டாங்க. அதனால யாருமே எந்த ஒரு ஆசிரியரும் இன்னைக்கு ஒரு 4 பேரை கண்டிக்கணும். எனக்கு நான் ஸ்கூல் சாந்தமை ஸ்கூல் சென்னையில படிச்சேன். அங்க பீட்டர் ராஜ்னு ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் கணக்குவாதியார். அவர் உள்ள வரும்பொழுதே எல்லாம் பக்கா சைலண்ட் ஆயிடும். ஏன்னா கண்ணாமுன்னு அடிப்பார், பட்டான் அடிப்பார். அது என்ன பண்ணுவார், எவனையோ ஒருத்தன் எதையாவது ஒரு காரணம் சொல்லி எந்திரல அப்படின்னு எழுந்துக்கு வச்சு பட்டன் சரியா போடு அப்படின்னு அவன் பட்டன் சரியா போட்டோம். இப்படி பக்கத்துல பெரம்பு எடுத்துன்னு வருவாரு. இப்படி பயப்படும் போது உட்கார வைப்பார். என்னன்னா ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்றாராம் உள்ள வந்த உடனே. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நாங்க பழைய மாணவர்கள் பேசும்போது கூட அவரை பார்த்து பரிதாபப்படுமே தவிர அவரை யாரும் விரும்பினது கிடையாது.
இந்த கனிவான ஆசிரியர் மனசுல இடம் பிடிச்ச மாதிரி கண்டிப்பான ஆசிரியர் இடம் பிடிக்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பு அவசியம், கண்டிப்பு இல்லாம இல்ல. அதான் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க, தவறு செய்யாமல் நாங்க கண்டிக்கிறது இல்ல, கண்டிப்புன்ற பேர்ல முரட்டுத்தனமா கத்துறதோ கூப்பாடு போடுறதோ இல்ல நாங்க எங்களை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறதோ அப்படி இல்லைங்க. நாங்க எது எது தப்போ அதை சரி பண்றோம். சின்ன வயசுல திருந்தலைன்னா எப்பங்க திருந்துறது அப்படின்றத ரொம்ப அழகா கேட்டாங்க. பொதுவாவே அந்த மாதிரிதான் எல்லா ஆசிரியர்களும் நினைக்கிறாங்க. யாருமே கனிவே தான் வேணும்னு நினைக்கிறது இல்ல, கண்டிப்பு தான், கண்டிச்சு கண்டிச்சு வளர்க்க அப்படிலாம் கிடையாது. கண்டிக்க வேண்டிய விஷயம் இருந்தால் கண்டிக்காதது மிகப்பெரிய தவறு. அவரு கோர்ட்ல ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அவன் நேர போயிட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு ஜஸ்ட் ஒரு சத்தம் அடிக்கிற மாதிரி போய் சத்தம் போட்டாராம். என்னன்னு, நீ அன்னைக்கு அடிச்சு வளர்த்திருந்தா நான் ஒழுங்கா இருப்பேன், நீ என்னை கண்டிக்காததுனால நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தூக்கு தண்டனை கைதியாக மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நடந்த உண்மை சம்பவமா இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால கண்டிப்புங்கிறது ரொம்ப அவசியங்க. கண்டிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துலலாம். பொதுவா அந்த காலத்துல எல்லாம் பெற்றோர்களே நீ கண்ணையும் இதை மட்டும் கண்ணை மட்டும் விட்டுடுங்க, மற்றபடி தோலை உரிங்க, என் பையனுக்கு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜெனிட்டா மேடம் கூட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா உடனே பெற்றோர்கள் வந்துடுறாங்க, ஊர்க்காரங்களாம் திரண்டி வந்துடுறாங்க, போலீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்றாங்க, போலீஸ் வருது எங்களை தேடி, அரசாங்க அதிகாரிகள் வராங்க. ஏங்க நாங்க எப்படிங்க நாங்க டீச் பண்றது? ரிசல்ட்டும் வேணும், அட்டெண்டன்ஸும் இருக்கணும், மாணவர்களுக்கு ஒழுக்கமும் இருக்கணும். எல்லாத்தையும் நீங்க பண்றதுக்கு எங்களுக்கு கண்டிப்புன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்கன்னா நாங்க என்னங்க செய்யறது, நாங்க என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, கண்டிப்பு இல்லாட்டா கூட கனிவினால் நாம் அன்பினால் உலகே வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை மேடம் வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. வாங்க திருமதி இரா மணிமேகலை. அன்னை தமிழுக்கு வணக்கம். எனக்கு அன்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த என் தாய்க்கு வணக்கம். அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த முதல் ஆசானாகிய என் தந்தைக்கும் என் ஆசிரியர் அனைவர்களுக்கும் மிக்க பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இப்ப நான் எடுத்துக்கொண்ட அணிகலன், நான் ஒரு ஆசிரியர், அதாவது இடைநிலை ஆசிரியர். நான் எடுத்துக்கொண்ட அணிகலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கனிவு. கனிவு என்ற ஒரு அணிகலனை அணிந்து கொண்டுதான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அது யார்கிட்ட இருந்து வந்தது? என்னுடைய அன்னை கிட்ட இருந்து வந்ததுங்க. அதுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து, கண்ணோட்டம் என்னும் கழிப்பெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு. ஆமாங்க, கண்ணோட்டம்னா என்ன? எம்பத்தி, அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து நம்ம வச்சு பார்க்கணும். நம்ம அவங்க இடத்துல இருந்தோம்னா நமக்கு எப்படி அந்த உணர்வு வரும் அப்படிங்கிறத யோசிச்சு சொல்றதுதான் கண்ணோட்டம்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் நினைப்பீங்க இரக்கம்னு சொல்லிட்டு, இரக்கம் இருக்குங்க. அடுத்தவர் இடத்திலிருந்து பார்த்து நம்மை நாமே ஆராய்ந்தால் கண்டிப்பு அப்படிங்கிற ஒண்ணு அங்கே தேவையே படாதுங்க. அதுதான் என்னுடைய கருத்து. நம்முடைய வள்ளுவரினுடைய வாக்கும் அதுதான். சரி, இந்த மாபெரும் அன்பு இருக்கும் இடத்தில் மாபெரும் அதிசயங்கள் நிகழும் என்பதுதான் உண்மை. சரிங்களா? இப்ப குழந்தைங்க கிட்ட உளவியல் ரீதியா நான் அணுகிறத விட உணர்வு ரீதியா தான் நான் அணுகுவேன். தெரியுதுங்களா? ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்குழல். ஆமாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன். ஏன் இறைவன்னு சொன்னாங்க? நம்ம எழுத்து சொல்லி கொடுக்கறதுனால மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய ஐயத்தை ஐயப்படாத உணரணும். அந்த உணர்ந்தாதான் அந்த ஆசிரியருக்கு அர்த்தம். நடுவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்து நான் சொல்ற மாதிரி அவரும் சாரும் சொன்னாருங்க. ஐயப்படாது உணரணும். எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் லேடிஸா ஏன் போடுறாங்க? அவங்களுக்கு தான் அந்த தாய் உள்ளம் தெரியும். சரிங்களா? தாய் உள்ளம் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு தான் தெரியும், ஆண்கள் அடுத்ததுதான். அததான் ஐயாவும் இப்ப வலியுறுத்தி சொன்னதுங்க. அடுத்து, நம்ம உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்ம குழந்தைங்க கிட்ட அணுகும் பொழுது, கனிவோடு அணுகும் பொழுது, அந்த குழந்தைகள் மனதில் உள்ளதை அப்படியே எடுத்து சொல்லும். உங்களால உணர முடியலனாலும் அந்த குழந்தைகள் சொல்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஒண்ணு. ரெண்டாவது, அரசாங்கமே இப்ப குச்சியே இருக்கக்கூடாது, கண்டிப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிரணியருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. ஏன்? டிராப் அவுட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடும். அந்த டிராப் அவுட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு ஆசிரியரானவர் கனிவோட அன்போட டீல் பண்ணணும்னு சொல்லி நம்ம அரசாங்கமே சொல்லி குச்சியவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
அது எதிரினைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. ரொம்ப சந்தோஷம். அடுத்து நம்மளோட அறிவியல் அறிஞர் ஐன்ஸ்டீன் அவர்கள் சொன்ன ஒரு பொன்மொழி தான் நான் தினம் செயல்படுத்திட்டு இருக்கேன். எப்படின்னா, எனக்கு என்று ஒரு சிறப்பான தகுதி எது என்று ஒன்றும் இல்லை, ஆனால் என்னிடம் எப்பொழுதும் ஆர்வம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதேதான் நான் எடுத்துட்டு போறேன். எந்த ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கிட்டாலும் தோன்றின் புகழோடு தோன்றுக. ஒவ்வொரு செயல்பாட்டையும் நான் புகழ் வர்ற மாதிரி செய்யணும். நம்ம பிறந்தா புகழ் வர்ற மாதிரி பிறக்கணுங்கிறது உரையில படிச்சிருப்போம். அதனுடைய உரை அது இல்லை. ஒவ்வொரு செயலை நம்ம செய்யும் பொழுதும் முழுமையா செய்யணும். அதுதான் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற குறட்பாவுக்கு அர்த்தமே அதுதாங்க. அதனால குழந்தைங்க கிட்ட நான் அழகான தடையை உருவாக்குவேன். அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அன்பாகவும் கனிவாகவும் நடப்பதன் மூலம் அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நான் அந்த விஷயத்த அவங்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்த வகுப்பறையில நான் செயல்படுத்துறதுனால என்ன குழந்தைங்க இது வரைக்கும் அம்மா ஸ்கூல் அம்மான்னு கூப்பிடுறாங்க. எவ்வளவு ஒரு பெரிய பட்டம் தெரியுங்களா எனக்கு? இதை விட வேற என்னங்க ஐயா வேண்டும்? சரிங்களா? நீங்க ஸ்கூல் அம்மா, எங்க வீட்டுல இருக்கிறது எங்க வீட்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி எனக்கு கற்றுக் கொடுத்த என் குருநாதர் அவர்கள் என்னை சொன்ன ஒரு பெரிய ஒரு பட்டம் என்ன அப்படின்னா ஆசிரியர் தாய் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய காணொளிகள் அனைத்தையும் கண்டுவிட்டு இவங்க மணிமேகலை ஆசிரியர் தாய் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் தெரியுங்களா? அது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரெண்டாவது, வகுப்பறையில நான் குழந்தைகளோட குழந்தைகளா போயிட்டு நான் கற்றல் கற்பித்தல் பணியை செய்யும் பொழுது யார் வந்தாலும் எனக்கு தெரியாதுங்க. மாவட்ட கல்வி அலுவலர் வந்தாங்க, எனக்கு தெரியல. வட்டார கல்வி அலுவலர் வந்தாங்க, எனக்கு தெரியல. இதையே ஏபிஓ சார் என்ன சிஆர்சி மீட்டிங்ல பார்த்துட்டு ரொம்ப சொன்னாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் பாடம் கற்பித்தால் எந்த பெற்றோர்கள் சண்டைக்கு வருவாங்கன்னு சொல்லி கேட்டாருங்க. சரிங்களா? அப்ப குழந்தைகளை தண்டிப்பதன் மூலம் பெரிய சர்வாதிகாரியாகவோ தவறுகளை இழைக்கக்கூடிய ஒரு குழந்தையாகவோ பிற்காலத்தில் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை ஏற்கனவே பேசிய ஹிட்லர் அவர்களை உதாரணம் காட்டிய சகோதரி அவர்களை மீண்டும் நினைவு கூறுகிறேன். அந்த ஹிட்லருடைய விஷயம் பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கியது. எதனால்? கண்டிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அது வேந்தருக்கு மட்டும் இல்லைங்க, மனிதருக்கும் அது பொருந்தும். சரிங்களா? அடுத்து தவறு செய்யும் பொழுது மன்னிக்கிற குணம் வேண்டும். அந்த மன்னிக்கிற குணம் இருந்தாதான் குழந்தைகள் என்ன பண்ணும்? கேட்டதை மட்டும்தான் செய்யும், கெட்டதை செய்யாதுங்க. கெட்டதை எப்படி அதுக்கு தெரியும்? நம்ம கிட்ட இருந்து போறதுதான் அதுங்கிட்ட இருந்து வரும். நம்ம எது போடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதுதான் ஈர்ப்பு விதி. நம்ம அன்பு, மகிழ்ச்சி, கருணை, சந்தோஷம், உற்சாகம், நன்றி உணர்வு, ஆழ்ந்த விருப்பம், இதுல எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கனிவு அப்படிங்கிற ஒன்றுதான். அதனால அந்த கனிவுங்கிற ஆயுதத்தை எல்லாரும் கையில எடுப்போம். எல்லோரும் சிறப்பான ஒரு கல்வி பணியை செய்வோம். நம்ம கல்வி பார்ட்டி சேனலுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேனல்ல என்னை பேச வச்ச அனைத்து தலைமைகளுக்கும் மற்றும் நம் நடுவர் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ டு ஆல். நன்றி மேடம். வணக்கம் மேடம். அதாவது பொதுவா எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ் என்று சொல்வார்கள். அதாவது அன்பின் திருவுருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மணிமேகலை மேடத்தை பார்த்த உடனே அப்படியே அன்பின் திருவுருவமா தெரிஞ்சாங்க. அவங்க ரெண்டு விஷயம் சொன்னாங்க. அந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது அதாவது ஐஸ் ஆர் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், ஐஸ் ஆர் தி விண்டோஸ் ஆஃப் த மைண்ட்னு சொல்லுவாங்க. மனசனுடைய அந்த சாளரம் கண். அந்த கண் நம்ம கண்ணை தான் பார்த்து பேசுறோம். கண்ணை பார்க்கும் பொழுதே அது அப்படி தெரிஞ்சது. அந்த எம்பத்திங்கிற வார்த்தையும் ரொம்ப அழகா யூஸ் பண்ணாங்க. அதாவது அந்த பிறர் நிலையில் இருந்து நாம் பார்ப்பது. ஒரு மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனைவியினுடைய அந்த நிலையில் ஒரு கணவன் இருக்கணும். ஒரு தாயின் அந்த கண்டிப்பையோ கனிவையோ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாயை குழந்தைகள் அந்த நிலையில வச்சு பார்க்கணும். குழந்தைகளோட நிலையில தாய் தந்தையிலிருந்து பார்க்கணும். அந்த எம்பத்தை என்டரிங் இன்டு அதர் ஷூஸ் என்று சொல்வார்கள்.
அதனால கருணை இருக்கும் பொழுது கண்டிப்புக்கு என்னங்க வேலை அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. கனிவு இருக்கும்போது கண்டிப்பே அவசியம் இல்லையே, எல்லாத்தையும் கனிவால அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் மாதிரி. கண்டிப்புனால என்னத்தை சாதிக்க முடியும்? கருணையினால சாதிச்சிடலாம். அந்த டிராப் அவுட் எல்லாம் இது பண்றதுக்காக கனிவா இருக்கணும், கனிவா இருக்கணும், நீங்க இருக்கிற வரைக்கும் டிராப் அவுட்லாம் வராது அப்படின்னு அரசாங்க அதிகாரிகளே பாராட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. தப்பு கிடையாது. அது என்னுடைய தந்தைகிட்டேருந்து கத்துட்டேன், தாயிட்டேருந்து கத்துட்டேன், அது அவங்க தான் என்னுடைய ஆசான் அப்படின்னு அவங்க சொல்றது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு இந்த பேசிக் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அந்த குடும்பம் ரொம்ப முக்கியம். அந்த குடும்பம் அது குடும்பத்திலிருந்து தான் நாம வெளியில வரோம். எல்லா குழந்தைகளும் குடும்பத்திலிருந்து தான் வருது. அந்த குடும்ப சூழல் எப்படி குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறதோ அதுதான் அந்த பள்ளிகளை போறோம். அது குடும்பத்திலையும் நல்லா இருந்து பள்ளியிலையும் நல்லா இருந்துருதுன்னா பிரச்சனை இல்லை. அதனாலதான் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன் அவங்க ரெண்டு, அது ஒரு மேஜிக் ட்ரையாங்கிள் நான் சொல்லிட்டே இருப்பேன். டீச்சருடைய எஃபர்ட்ஸ் மட்டும் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் இந்த ஆசிரியர்கள்ட்ட என்ன அப்படின்னா, பாவம் அவங்கள யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அரசாங்கம் புரிஞ்சிக்க மறுக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வேணும், மக்கள் கிட்டே இருந்து எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது, எந்த ஊர்ல இருந்து எந்த ரிப்போர்ட்டும் வரக்கூடாது. அப்புறம் பேரண்ட்ஸ் எதுவும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸுக்கு டீச்சர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, எப்படியோ படிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய வேலை, எங்ககிட்ட அதை பத்தி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். அப்போ அந்த டீச்சர் என்ன பண்றது? இப்படி போறதா அப்படி போறதா, பெரம்பு எடுக்கக்கூடாது, கத்தக்கூடாது, திட்டக்கூடாது. இது எல்லாத்துலயும் மேல டீச்சருக்குன்னு ஒரு குடும்ப வாழ்வு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சமுதாய வாழ்வு இருக்கு, அந்தஸ்து இருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமும் வச்சுட்டு இந்த குழந்தைகளை ஒரு ஒரு கிளாஸ்ல 50 பேர் 60 பேர் ஒரு குழந்தைகள் இருக்கும்போது எப்படி சமாளிக்கிறது? அது கண்டிக்காம இருக்க முடியுமா? மேடம் சொல்லிட்டாங்க, கருணை இருந்தால் போரும், கனிவு இருந்தால் கண்டிப்பு எதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, கண்டிப்பு வேணுங்க அப்படின்னு பொன்செல்வி மேடம் ரெடியா கேமராவை ஆன் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. நான் பேசுறேங்க, நான் பேசின பிறகுதான் பாருங்க மத்தவங்க அதுக்கப்புறம் கனிவுன்னு சொல்றதுக்கு ஆளே இருக்காது அப்படின்ற ஒரு முனைப்புல இருக்காங்க அவங்க. பேசுங்க மேடம். பொன்செல்வி மேடம். மேடம் மைக் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. மைக் ஆன் பண்ணணும் நீங்க. ஓகே. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். மேடம். தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்கி, தமிழை வணங்கி, இந்த வாய்ப்பை அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பொங்கல் வாழ்த்தும் புத்தாண்டு வாழ்த்தையும் கூறி, கண்டிப்பு தான் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக எனக்கு வாய்ப்பளித்த கல்வி நாட்கள் அமைப்புக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன் ஐயா. கண்டிப்பு தான் அப்படிங்கிறதுக்கு எங்க தரப்புல நிறைய எங்க சகோதரிகள்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. அதாவது நம்முடைய ஆசிரியர் பணி மாணவர்களோட தொடர்போடு இருக்கிறது. அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஒரு கல்ல சிலையா மாத்துறது, ஒரு களிமண்ண ஒரு உருவம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஆசிரியர்களுடைய திறமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு களிமண் மாதிரி எதுவும் தெரியாம வர்ற ஒரு மாணவனை தெரிய வைக்கிறது ஆசிரியர்களோட பொறுப்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுன்னு பாத்தீங்கன்னா உண்மைதான். அது உண்மையான கருத்து தான். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் உயிரில்லாத ஒரு பொருள். அந்த உயிரில்லாத பொருள்களுக்கு நம்ம உருவத்தை கொடுக்குறோங்கிறது அது குயவர்களுடைய வேலையாகவும் அந்த சிற்பிகளுடைய வேலையாகவும் இருக்குது. நாம பழகிறது உயிருள்ள மாணவர்கள். அதாவது ஒன்னாவதுல கொண்டாந்து விடும்போது அங்க முன்னாடி எல்லாம் நிறைய பிள்ளைங்க அந்த அம்மா படைய பிடிச்சிட்டு உட்காரவே உட்காராது கிளாஸ். அப்ப அந்த இடத்துல எதிரணியினர் சொல்ற மாதிரி கனிவு தேவைதான். அப்புறம் 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 பார்த்தோம்னா நம்ம கனிவாவே இருந்துட்டோம்னா அவன் மறுபடியும் அம்மா பின்னாடியே போறதுக்கு தான் இது பண்ணுவான். அதனால இப்போ ஒரு இடத்துல நம்ம ஒரு கண்டிப்பா நம்ம காட்டிதான் ஆகும். அதுக்கு ஒரு வழக்கு சொல்லுவாங்க, கோலுக்கும் நோவக்கூடாது, பாம்பு சாவக்கூடாது. அது மாதிரி மிரட்டுற மாதிரி ஒரு இது காட்டணும். ஆனா அவனை துன்புறுத்தக்கூடாது. அதோட நோக்கம் துன்புறுத்துறது இல்லை. ஒரு தேசம் ஊழல் இல்லாமலும் அறிவாளிகளின் தேசமாகவும் இருக்க 3 பேரால் மட்டுமே முடியும். மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தந்தை, தாய், ஆசிரியர் தான் அந்த 3 பேர் அப்படின்னு நம்முடைய மதிப்புக்குரிய ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாரி. தாய் தந்தைக்கு அடுத்தபடியா
நம்மள முன்னிறுத்திருக்கிற அந்த சமுதாயத்துக்கு வந்து நம்ம மாணவர்களை, ஏன்னா நம்ம வந்து இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர்கள், பெற்றோர் வந்து இரண்டாவது ஆசிரியர் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது குழந்தைகளுக்கு ஒரு நேரம் தவறாமை அப்படிங்கறத வந்து, நேரம் தவறாமை ஒரு ஒழுக்கம் அப்படிங்கறத நம்ம எதுல எப்படி பழக்கம் கொண்டு வர முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாலதான் முடியும். ஒரு நேர்த்தியான சூழலையும் அமைப்பையும் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிப்பு இருக்கும். கண்டிப்பு இருந்தாதான் அவங்க வந்து அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. நம்ம டெய்லி வந்து பிரேயர் வைப்போம், வரிசையில நிக்க வைப்போம். சில சேட்டைக்கார பிள்ளைங்க இருக்கும், அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம கனிவா சொல்லுவோம். சொல்லிட்டு முடியலன்னா சும்மா ஒரு அடிக்கலாம் மாட்டோம், அடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டும் போது அவன் அந்த இதுக்கு வந்து, அதுதான் நாங்க சொல்ற கண்டிப்பு. கையெடுத்துட்டு அடிச்சு அவனை துன்புறுத்தி அவனை அழ வச்சு அது மாதிரி செய்யறது இல்லை நம்ம நோக்கம் கண்டிப்புங்கிறது. அதுதான் எங்க தரப்பு வாதங்க ஐயா, நடுவர் ஐயா. நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசல, இதுதான் என்னுடைய முதல் பேச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நான் தெளிவா பேசணும்னு முயற்சியில இருக்கிறேன். கண்டிப்பான ஆசிரியர்களா மாணவர்கள் அதிகார அமைப்பில் உள்ளவர்களை புரிந்து கொண்டு மரியாதை அளிக்க தெரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறது எங்க கண்டிப்பு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்காக நான் சொல்றதுங்க ஐயா. அடுத்தது ஆசிரியர் எப்படி இருக்கணும்னா குழந்தைகளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிற பொறுப்புல இருக்கும். அப்ப கண்டிப்பா கண்டிப்பு தேவை. நம்ம சகோதரிகள்லாம் சொன்னாங்க, தண்டிக்கப்படுபவர்கள் தண்டனை கொடுக்கறாங்க, மன்னிக்கப்படுபவர்கள் மன்னிப்பு கொடுக்கறாங்க. ரொம்ப நல்ல வாதம் அது. ஆனா அதே பாத்தீங்கன்னா மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு நினைப்பாங்க, மன்னிச்சிருவாங்க, மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல வந்து தவறு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி நடந்துரும். அதே மாதிரி தண்டனை உண்டு அப்படின்னு சொன்னா அந்த தவறு வந்து செய்யறதுக்கு ஒரு பயம் வரும், ஒரு அச்சம் வரும். அதுக்காக அதனாலதான் கண்டிப்பு தேவைங்கிறத நாங்க முன்னிறுத்துறோம். நேரம் தவறாமை, கடைசியா நான் இந்த ஒரு இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நேரம் தவறாமை முறையான ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கறத வந்து ஒரு கண்டிப்பான சூழல்ல சொல்லிதான் அவங்களுக்கு வந்து புரிய வைக்க முடியும் மாணவர்களுக்கு. நம்முடைய பாட கற்பித்தல்லையும் சரி, அவன் வந்து வீட்டு பாடம் எழுதாம வந்துட்டான்னா அப்ப அவன்கிட்ட வந்து ஒரு தடவை சொல்லுவோம், கனிவா சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம், 3வது தடவையும் அவன் அதையே திரும்ப செய்யும் போது அவனுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் ஆகும். அதான் நாங்க எங்க தரப்பு சகோதரிகள் சொல்ற மாதிரி கண்டிப்புங்கிறது வந்து அவங்கள துன்புறுத்துறதே கிடையாது. அதாவது ஒரு அடிக்கிற மாதிரியோ இல்ல ஒரு இது பண்ற மாதிரியோ சின்னதா ஒரு ஆக்ஷன் தான். அதுல வந்து அவங்கள கொண்டு வரணும், வழிப்படுத்தணும், நெறிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய வாதங்க. அதாவது அந்த நம்ம உருவாக்குற நம்ம பணியில நிறைய பேரை உருவாக்குறோம், ஆசிரியர்கள், அதிகாரிகள், காவலர்கள், மருத்துவர்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வீரர் எல்லாம் கூட சொல்றோம். எங்க பிள்ளைங்களை டெய்லி கேட்போம், நீங்க வந்து என்னவாக போறீங்க அப்படிங்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க, ராணுவ வீரர் கூட சொல்லுவாங்க. அப்போ ராணுவத்துல போய் நம்ம கண்டிப்பா இருக்கணும், அந்த ஒரு ஒழுங்குமுறை இருந்தாதான் அந்த ராணுவத்துல பணி செஞ்சு கரெக்டா அதுக்கு வர முடியும். அதனால நீங்க வந்து மாணவர்களுக்கு இன்றைய சூழ்நிலை அதுவும் இப்ப உள்ள காலகட்டம் இதுல முக்கியமா தேவைப்படுறது கண்டிப்பு தான் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு நீங்க கண்டிப்பான தீர்ப்பாக சொல்லுங்கிறத உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்வி நாற்பதுக்கு மிக்க மிக்க நன்றி. புத்தாண்டுல எங்களுக்கு எனக்கு இது ஒரு புதிய வாய்ப்பா கிடைச்சிருக்கு ஐயா. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்தும் புத்தாண்டு வாழ்த்தையும் சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மேடம். அதாவது மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. பொன்செல்வி மேடம் வந்து இதுதான் முதல் தடவையா நான் பேசுறேன் அப்படின்னு. அந்த முதல் முயற்சியே மிகப்பெரிய அழகான ஒரு முயற்சியா நீங்க அதை பண்ணிட்டீங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, அவங்க கண்டிப்பை பத்தி பேசுறாங்க. அவங்களுக்கு பின்னால் அந்த குழந்தை எப்படியும் அப்படியும் ஓடி விளையாடிட்டு இருக்கு, அவங்க கண்டிக்கவே இல்லை. அது அவ்வளவு கனிவான ஒரு அன்னையாக இருக்கிறார்கள். ஒருவேளை கண்டிப்பான ஆசிரியரா இருப்பாங்க போல் இருக்கு அவங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த ஒரு களிமண்ணை ஒரு கொடுக்கிறோம், ஒரு கல்லை ஒரு சிலையாக வடிவமைக்கிறோம்,
அதெல்லாம் உயிரற்ற பொருள்கள். ஆனா உயிருள்ள பொருள்களை, அந்த ஒரு மனித பிறவியை நாங்க வந்து உருவாக்குகிறோம். அதுக்கு வந்து கண்டிப்பு வேணும். தட்டினால்தான் அது உருவாகும், தட்டி தட்டி தான் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உயிருள்ள பொருள் மட்டும் அல்ல பொன்செல்வி மேடம், அது வந்து ஒரு உணர்வுள்ள ஒரு பிறப்பு வேற. அதுலயும் நிறைய பேரை வந்து இன்றைய சூழலில் அப்படிங்கறத வந்து மறந்துட்டாங்க. மேடம் ரொம்ப அழகா ஞாபகப்படுத்துனாங்க. அதை முன்னெல்லாம் வந்து வீட்டிலேயே குழந்தைகள் வந்து சீரமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு நல்லபடியா ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கணும்ன்றதை வீட்டில் சொல்லி கொடுப்பாங்க. இப்பெல்லாம் நாங்க வந்து ஃபீஸ் கட்டுறோம், நாங்க வந்து எங்களுக்கு வந்து சட்டம் பின்னால நிக்கிறது, நாங்க வந்து எங்க வந்து இந்த என்ன என்ன வேணுமோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நாங்க போட்டு வாங்குவோம், இந்த ஸ்கூலை பத்தி இந்த டீச்சரை பத்தி எல்லாம் கூட வெளியில எடுத்துருவோம் எல்லா விவரங்களையும் அப்படின்லாம் அந்த சட்டபூர்வமா போறாங்க, லா அப்படின்ற மாதிரி போறாங்க, கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது கொஞ்சம் நாங்க கண்டிப்பா தான் இருந்து ஆக வேண்டியிருக்கு, கனிவாலாம் இருக்க முடியாது. வீட்டுல வந்து செதுக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு வர குழந்தைகள் இல்லை இன்றைய சூழ்நிலையில அப்படிங்கறத வந்து பொன்செல்வி மேடம் அவங்க வந்து கண்டிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாதுங்க, நீங்க எவ்வளவுதான் கண்டிப்பு முக்கியம் சொன்னாலும் கனிவு வந்து கனிவு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு திருமதி யாஸ்மின் மேடம், அவங்க பேர்லயே எஸ் அப்படிங்கிறது இருக்கு. யா அப்படின்னுவோம், யாஸ் அப்படின்னுவோம். அவங்க எல்லாத்துக்கும் ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லி கனிவு உள்ளவங்க எல்லாத்தையும் ஒத்துப்பாங்க, எல்லாருக்கும் சரின்னு சொல்லுவாங்க. அது அவங்க பேர்லயே இருக்கு போல் இருக்கு. மேடம், யாஸ்மின் மேடம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வணக்கத்திற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும், கல்வி 40 நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், பேச்சாளர் பெருமக்களுக்கும், படைப்பு குழுவினருக்கும், மாணவ செல்வங்களுக்கும், என் தாய்க்கும், தமிழ்நாட்டிற்கும், உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கும் என்னுடைய இனிய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஆசிரியர் கொள்ள வேண்டிய அணிகலன் கனிவா கண்டிப்பா என்ற இந்த பட்டிமன்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளது கனிவே என்ற தலைப்புக்காக என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஐயா. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு. இவ்வாக்கை முன்வைத்து என்னுடைய உரையை நான் தொடங்குகின்றேன். இப்போ எதிரணியில பேசின அனைத்து பேச்சாளர்களும் கனிவுங்கிறத மறந்துட்டாங்க. ஆனா ஒவ்வொரு பேச்சாளர் பேசும் பொழுதும் கண்டிப்பா அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பு இருக்கு. இப்போ மகேஸ்வரி மேடம் ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க, முருகேஸ்வரி மேம் வந்து கண்டிப்பா கண்டிப்பு அப்படிங்கிறத வந்து அழுத்தமா சொல்லி வந்து ஆரம்பிச்சாங்க. கனிவு மட்டுமே கொடுத்தா போதுமா, ஒரு மாணவனை வந்து கனிந்து விடுவானா, அவன் வெந்து விட மாட்டானா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நம்ம வள்ளுவர் ஐயா சொன்னதை வந்து மறந்துட்டாங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு. இதை அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஜெனிடா சகோதரி சொல்லும் பொழுது இளைய தலைமுறை தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீய பழக்க வழக்கங்களை சரி செய்வதற்கான ஆயுதம் ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் இருக்கு. அதுவும் தொடக்க நிலை ஆசிரியர்கிட்ட அந்த ஆயுதம் அன்பு கனிவுன்ற ஒரு நடுவர் ஐயா சொன்னாரு. லத்தி வந்து இப்போ எல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான ஆயுதம் நம்ம கிட்ட இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி அதை வந்து சரி செய்யலாம். அம்மு மேடம் சொன்னாங்க, அன்பை மட்டும் மாணவர் வந்து விரும்பல, அவங்க வந்து நம்ம கண்டிப்பு வந்து கொடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க. ஆனா வளமான மண்ணுல விதையிற அந்த நெல்லு அந்த ஒரு பயிர் தான் வந்து செழிப்பா வந்து வளரும். அது மாதிரிதான் மாணவர்களும் அன்புன்றத நம்ம விதைச்சோம்னா செழிப்பான ஒரு பயிரா வந்து வளர்ந்து வருவான் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின பொன்செல்வி மேம் வந்து கண்டிப்பு கண்டிப்புன்னு பேசுனாங்க. ஆனா நடுவர் ஐயா சொன்ன மாதிரி அந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல அந்த குழந்தை சூப்பரா அழகா அவ பாட்டுன்னு ஜாலியா சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு அவங்க அம்மா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டே விளையாடினா அதுல இருந்தே தெரியுது அவங்களும் கனிவுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க பொன்செல்வி மேம் அப்படின்னு சொல்லியும் நான் சொல்லிக்கிறேன். ஐயா, என்னுடைய வகுப்பறை வந்து ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஐயா. நானும் மாணவர்களும் வந்து ஒரு தாய் செய் உறவுலதான் இருப்போம். அந்த குழந்தைங்க எனக்கு அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, டீச்சர் எங்களுக்கு 2 அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாங்க, வீட்டுல அம்மா, இங்க வந்து நீங்க அம்மா. இன்னொரு குழந்தை எனக்கு 3 அம்மான்னு சொல்லும். என்னப்பா சொல்ற அப்படின்னா, எங்க பாட்டி ஒரு அம்மா, எங்க அம்மா ஒரு அம்மா, நீங்க ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையான ஒரு அழகான ஒரு சூழல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா
நம்ம தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணும் எழுத்தும் வகுப்பறையில மிகவும் ரொம்பவுமே நெருக்கமான ஒரு தாய் சேய் உறவு தான் ஐயா எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. அவங்களாம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன தெரியுமா? மோப்பக்குழையும் மணிச்சம்ங்கிறத அவங்க மறக்கவே கூடாது. மாணவர்களை நம்ம சிறிது கொஞ்சம் கண்டிப்பா பேச அவங்க முகம் வாடிடும், அவ்வளோ வருத்தப்படுவாங்க. இதுவே நீங்க வந்து பாசமா பேசி பாருங்களேன், அவங்க உங்களையே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு சுற்றி வருவாங்க. நம்ம உண்மையிலேயே எல்லாத்தையும் மறந்து பள்ளியே ஒரு வீடு, குழந்தைகளே நம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலைதான் ஐயா இப்ப எல்லா வகுப்பறையிலயும் இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, கல்விதான் ஒரு மனுஷனை வந்து முழு மனிதனா மாத்துது ஐயா. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓராண்டு பலனுக்கு நெல்லை நடு, 100 ஆண்டு பலனுக்கு கல்வியை கொடு அப்படிங்கிறது சீன பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஆசிரியராகிய நாம் என்ன பண்ணணும்னா, 100 ஆண்டு காலம் பலன் கொடுக்கக்கூடிய கல்விய கனிவோட தான் ஐயா கற்பிக்கணும். அங்க வந்து நம்ம கண்டிப்புன்னு சொல்லும் பொழுது அவன் அதை படிப்பானே ஒழிய ஏதோ ஒரு கடமைக்கு படிப்பான். அந்த இடத்துல அந்த கண்ணும் கருத்துமா படிக்கிறது, ஆர்வமா படிக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது ஐயா. டிசிப்ளின் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எங்க இருந்த டிசிப்ளின் வரும்? மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் தான் ஏன் அதிகமா வரும். ஒரு ஆசானின் பேனா குனியும் போதெல்லாம் ஒரு தலைமுறை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி. அந்த பணிக்கு நாம நம்மளையே அர்ப்பணிச்சு கனிவு அப்படிங்கிற ஒரு மென்மையான அணுகுமுறையை நம்ம செயல்படுத்தினாதான் ஐயா அந்த மாணவர்கள் நம்ம வந்து சரியான ஒரு பாதையில கொண்டு போய் அவங்க கிட்ட நம்ம என்ன நோக்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த விளைவை பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த நோக்கமும் அந்த விளைவும் கண்டிப்பா நிறைவேறுவாங்க ஐயா. ஒரு நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதானே ஐயா அங்க நம்ம வந்து அறுவடை செய்ய முடியும். ஒரு ஏடு தூக்கி இன்னைக்கு பள்ளியில படிக்கிற குழந்தை தான் நாளைக்கு நாட்டை காக்கும் தலைவரா மாற போறான். அப்போ அந்த சமுதாய தூண்கள் அவங்கதான் வந்து ஆணி வேர்கள். ஒரு விதையை எப்படி பக்குவப்படுத்தி நம்ம வளர்த்து எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த குழந்தைகளும் நம்ம என்ன பண்ணணும், பக்குவப்படுத்தணும். அன்பு கனிவு அப்படிங்கிற நீரை ஊத்தி வளர்க்கணும் ஐயா. கல்வி சாலைகள் தான் மாணவர்களுடைய முதல் படி. வீட்லயே அவங்களுடைய சூழல்ல இந்த குழந்தைங்க முதல்ல நம்மளை நம்பி நம்ம வகுப்பறைக்கு வரும் பொழுது முழுக்க முழுக்க நாம தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயா இருக்கணும். அந்த குழந்தைகளுக்கு முதல்ல வந்தோன்னு எங்கேயோ நம்ம வந்துட்டோமேன்னு ஒரு நிலை வரக்கூடாது. அவனுக்கு ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதும் நம்ம என்ன செய்யறோம், அம்மா ஆ, ஆடு ஆ, இலை ஈ அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சுதான் ஐயா அவன் அந்த வகுப்பறையில நம்மளால உட்கார வைக்க முடியும். அந்த அன்பு இல்லாம ஆப்படி ஈப்படி அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை படிக்குமா? படிக்காது. கண்டிப்பு சாலையாக எந்த ஒரு கல்வி சாலையும் இருக்கக்கூடாதுங்க ஐயா. அங்க அன்பு நிறைந்த தோட்டமா தான் இருக்கணும். அன்பால வந்து உலகத்தையே நம்ம வந்து வெல்லலாம். இப்போ உலகத்தையே வென்ற தெய்வ பெண்மணி அன்னை தெரசா அம்மையார் நமக்கு வந்து எடுத்துக்காட்டா இல்லைங்களா? நம்மளுடைய அண்ணல் காந்தியடிகள் அவர்கள் அகிம்சை என்ற கனிவான முறையை வந்து ஃபாலோ செஞ்சு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கலையா? அப்ப அந்த கனிவான வழிமுறையெல்லாம் நமக்கு இப்ப அவர் தேசத்தந்தைய விளங்குகிறார் இல்லையா? அதெல்லாம் நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள் இல்லையா? அப்போ அன்புதான் ஐயா நமக்கு வந்து நல்ல ஒரு விளைவை கற்றுத்தரும், உண்மையாகவே எடுத்து கொடுக்கும். அன்பு இல்லாத இடத்துல வாழ்க்கையில ஒரு பாலைவனத்துல நம்ம நட்ட மரத்தை போன்றதல்ல ஐயா அன்பு இல்லாத வாழ்க்கை. கற்பித்தல் அப்படிங்கிறது ஆசிரியர் அவங்களுடைய உள்ளத்து ஒளிய மாணவர்களுடைய உள்ளத்து ஒளியா கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஐயா. அந்த உள்ளத்து ஒளி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அன்பால் அங்க விதைக்கணும். அப்பதான் அந்த ஒளி குன்றின் மேல் இட்ட விளக்கா என்ன பண்ணும், எப்பவுமே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும். அந்த ஒளி சற்றும் வந்து குறையாத ஐயா. எதிர்கால இந்தியா வந்து இன்றைய மாணவர்கள் கையில் சொல்றோம். இந்தியாவுடைய தலைவிதி வகுப்பறைகள்ல நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தாரி கல்விக்குழு சொல்லுது. அப்போ அந்த கல்விக்குழுவுக்கு நம்ம நல்ல ஒரு மாணவர் சமுதாயத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா அங்க கனிவுன்ற ஒரு பாலத்தை நம்ம அமைக்கணும் ஐயா. அப்பதான் ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்றது, யாருமே நம்ப முடியாத ஒரு தாய் சேய் உறவா வந்து அந்த இடத்துல இருப்ப ஐயா. கல்விக்கு அழகு வந்து கசடர கற்றல்னு சொல்றோம். அப்போ கற்பித்தலுக்கு அழகு எதுங்க ஐயா? கற்பித்தலுக்கு அழகு கனிவுடன் கற்பித்தல் தான். அப்பதான் அவன் மனசுல நம்ம ஊன்ற முடியும். ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. 7.5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுமா. உங்களுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நல்லாவும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு ஸ்பீச் கொடுத்தீங்க. நீங்க கனி இருக்கும் பொழுது காய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர்ல கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கனிவு இருக்கும் பொழுது கண்டிப்பு எதுக்குன்னு கேட்டீங்க. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னீங்க.
அதுவும் உண்மைதான். அது மாதிரி அந்த கண்டிப்பு வந்து மனசுல வந்து ஒரு கசப்பான ஒரு வடுவை உண்டாக்கிடுறது, பசங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பேசினவங்க எல்லாருடைய பேச்சையும் நீங்க அழகா நோட்ஸ் எடுத்து நீங்க அழகா அதை கம்பைல் பண்ணி அதை கோட் பண்ணீங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுடைய சின்சியாரிட்டி வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அன்பை விதையுங்கள், நீங்கள் அன்பை அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்புறம் எப்படி மணிமேகலை மேடம் வந்து அம்மா பள்ளித்தாய் அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அதை அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்தீங்க. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏனென்றால் ஒரு அம்மா அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைமரி டீச்சர், அண்ட் டீச்சருங்கிறது வந்து ஒரு செகண்டரி பேரண்ட், ஒரு 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 செகண்ட் மதர். அவங்க எல்லா குழந்தைகளுக்கும் இரண்டாவது தாய் வந்து டீச்சர்ஸ் தான், பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அதை நீங்க அழகா ஹைலைட் பண்ணீங்க. ஒரு தரம் அந்த சீன பழமொழியும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க அந்த சரியான இடத்துல சரியான பழமொழியை நீங்க பயன்படுத்தினீங்க. அதே மாதிரி ஒரு தடவையும் ஆசிரியருடைய பேனா அந்த எழுதுகோல் குனியும் பொழுதெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலம் நிமிர்கிறதுன்றதை ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்கள் நீங்க எடுத்த தலைப்புக்கும் அது வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட் பண்ணிச்சு, ஒரு தூணாக நின்றது. ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்கீங்க. முடிவாக தேனாக இணைக்கக்கூடிய ஒரு மொழியோடு தேன்மொழி தயாராக இருக்காங்க. வாங்க மேடம், உங்களுடைய கண்டிப்பான ஆசிரியரே அப்படிங்கிறத சொல்லுங்க. நல்லாரை காண்பதும் நன்று, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்ல சொல் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்ன ஔவையார் வாக்கை வணங்கி, நம்முடைய திருக்குறள் ஐயன் சொன்ன தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த கருத்துக்கு ஒரு ஆணித்தரமா கண்டிப்பு தேவை என்ற ஒரு குழுல இன்றைய காலகட்டத்துல ஆசிரியர்கள் அணிய வேண்டிய அணிகளை வந்து கனிவா கண்டிப்பா அப்படின்ற தலைப்பை வந்து கல்வி 40 கொடுத்திருக்கிறதுக்கு முதல்ல நான் தலை வணங்குறேன் ஐயா. ஏன்னா மாணவர்களை நோக்கி இன்றைக்கு ஆசிரியர் சமுதாயம் வந்து பல இன்னல்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னா இது மாதிரி எடுத்து பேசினா மட்டும்தான் அதுல எது நன்மை இருக்கு, எது வந்து மாணவர்களுடைய வலு சேர்க்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வகையில கல்வி 40க்கும் மற்றும் நடுவராக இருக்கும் தங்களுக்கும் இதுவரை பேசிய சகோதரிகளுக்கும் இதை அழகாக வடிவமைத்துக் கொண்டிருக்கும் கல்வி 40 பணியை செய்து கொண்டிருக்கும் அவங்கள சேவை பணியாளர்கள் தான் நம்ம சொல்லணுமே. அவங்களோட சேவை கல்விக்கு தேவை என்பதை சொல்லி என் உரையை தொடங்குறேன் ஐயா. இந்த தொட்டனை தூரம் மணக்கேணி மாந்தர்தம் கற்றனை தூரம் அறிவு, அந்த மணலை தோண்டதாங்க ஐயா அந்த கல்வி அறிவு வளரும். அங்க அந்த மணல் தோன்றோம் இல்லைங்களா, அப்ப அந்த மணல் வலிக்கும் சொல்லுமா, அது போரிதான் ஐயா கற்றலுக்கு மாணவர்களுடைய ஒழுக்கத்துக்கும் முக்கியமான தேவை கண்டிப்பு. ஐயா கனிவு இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லலை, எல்லாருமே அம்மாதான். இப்ப பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தையே மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் வல்லவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஆமா ஐயா, அந்த அன்னை சரியாக வளர்த்தால் மட்டும்தான் அந்த பிள்ளை அழகாக வளரும். அந்த அன்னை வளர்க்கல சரியா அப்படின்னா அந்த பிள்ளை சரியா வளராது. சொல்லுவாங்க எந்த அதாவது ஒரு பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்வாங்க. இன்னைக்கு ஆசிரியர் நாங்க அம்மாவா தாயே இருக்கிறோம், அதனாலதான் கண்டிப்பு தேவைன்னு சொல்ல வந்திருக்கோம். நாங்க அம்மாவா இருக்கிறதுனாலதான் கண்டிப்பா முக்கியம்னு சொல்லியிருக்கோம். கல்விக்கூடம் ஒரு கலைக்கூடம், அக்கலைக்கூடம் ஒரு கோவில், அக்கோவிலின் தெய்வங்கள் நம் பள்ளி மாணவ செல்வங்கள். அந்த தெய்வங்களுக்கு நாம அபிஷேகம் ஆராதனை எல்லாம் தான் செஞ்சு பாக்குறோம். ஆனா சில நேரம் அந்த தெய்வத்துக்கு நாம எப்படி உருவாச்சு தெய்வம், அந்த கல்லால சில இலைய ஒளியால அடிச்சு அதை உருவாக்குறதுக்கு தான் அப்புறம் தான் அந்த தெய்வமா அங்க வந்து உட்கார்ந்துச்சு. அது போலதான் அந்த கண்டிப்பு என்ற சில நேரம் அந்த குழந்தைகளுக்கு தேவை என்பதை சொல்வதற்கு தான் வந்திருக்கோம். அணிகலனாதான் இருக்கும், கண்டிப்பா அப்படியே மொத்தமா நம்ம எடுத்துக்கல. அந்த இடத்துல அணிகலன் எப்ப அணியும், காலில் வந்து வெளியே போகும்போதுதான் செருப்பு அணிஞ்சிட்டு போறோம், ஒரு விசேஷத்துக்கு போகும்போதுதான் நகை நட்டு அணிஞ்சிட்டு போறோம். அது போலதான் அந்த பள்ளிக்கு நம்ம அந்த மாணவர்கள் கிட்ட எப்ப தேவை எது தேவை அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பதில் சொல்ல தெரியும். அது போல கண்டிப்போடு இருக்கிறவங்களுக்கு தான் கனிவும் அங்க அடக்கம் ஐயா.
கண்டிப்புக்குள்ள அந்த கனிவு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் அந்த மாணவர்கள் அகலாது அணுகாது தீக்காய்வாதர் போல அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட போனா நெருப்பு சுட்டுடும், எட்ட இருந்தா வந்து ரொம்ப எட்ட இருந்தா குளிரும். அப்ப திட்டமான இடத்துல இருக்கணும் பாருங்க, அதுதான் கண்டிப்பு. அந்த தாய் ஒரு குழந்தையை வளர்க்கும் போது உடல்நலம் சரியில்லாம போகும். அப்ப என்ன பண்ணுவா? பிள்ளைக்கு நோய் வந்தால் மருந்துண்பாள். அந்த பிள்ளைக்கும் தேவையான மருந்து கொடுப்பா. அந்த மருந்து தான் ஐயா கண்டிப்பு. இந்த சமுதாயம் ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா மாணவர்களிடம் கண்டிப்பு என்ற மருந்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் ஐயா. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அந்த குழந்தைங்க வந்து வீட்லயும் இன்னைக்கு அன்னைக்கு 10 இன்றைக்கு அந்த தலைப்பு பாருங்க, இன்றைக்கு ஆசிரியர்கள் அணிய வேண்டிய அணிகலன் கனிவா கண்டிப்பா. அன்னைக்கு 10 பிள்ளைங்க பெற்றிருந்தாங்க ஐயா, கண்ணை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் உரிச்சிருன்னு சொல்லிட்டு பெற்றோர்களே வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெற்றோர்கள் பயப்படுறாங்க, ஏன்னா பிள்ளைங்க இருக்கிறது 2 1 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எங்க யார்தான் கண்டிக்கிறது? அந்த கண்டிப்பு இல்லாம இடத்துல அவங்க சொன்னாங்க பாருங்க, பிஞ்சிலே வெம்பிடும் அந்த குழந்தைங்க கண்டிப்பு இல்லைன்னா அப்படின்னு வாங்குவாரு. அதுதான் உண்மை. அப்போ அந்த முற்றிய காய்க்கும் அந்த பிஞ்சில வெம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த பிஞ்சில வெம்பிடக்கூடாது, முற்றி கனிஞ்சாதான் அந்த குழந்தை பயனை தருன்றதுக்காக தான் ஏன் நம்ம கண்டிப்பு சொல்றோம். அந்த விதைதாயா குழந்தை. அந்த விதையில இந்த விவசாயம் இன்னைக்கு எவ்வளவு முக்கியம். பயிர் நமக்கு உயிர் அப்படின்னு சொல்றோம். அது போலதான் அந்த பிள்ளையும் நம்மளுடைய உயிர். அந்த குழந்தையுடைய தலைமுறை வந்து வளரணும் அப்படின்னா அவன் கல்வியும் ஒழுக்கத்தையும் நன்றாக கற்று தேர்ந்து வளரணும்ன்றதுக்காக தான் விதைதான் குழந்தை. அங்க நாத்துதாயா பள்ளிக்கூடம். அதை பிடிங்க எடுத்துட்டு வந்து நடுறாங்க பாத்தீங்களா, அதுதான் பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல அந்த செடி வளர்றதுக்கு தண்ணி விடுறோம்ல, அந்த தண்ணி கனிவு. நான் ஒத்துக்கிறேன், அந்த கனிவு தண்ணி மட்டும்தான். அப்ப தண்ணி வந்து கனிவு. அதுக்கப்புறமா அதுல களைன்னு ஒண்ணு வரும் பாருங்க, அந்த களையை பிடுங்குறோம் பாத்தீங்களா, அங்க கொஞ்சம் கண்டிப்பு தேவை. அடுத்து அதுக்கு ஒரு பூச்சி மருந்தல், அது வந்து பூச்சி அடிக்கும். பூச்சி அடிக்கும் பொழுது அதுக்கு கசப்பு மருந்தானாலும் சரி, ஆனா செயற்கை உரம் இயற்கை உரமாக அந்த வேப்ப இலை தழை அதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, அப்ப அது மாதிரி போடுறதுதான் கண்டிப்பு. அடுத்தது எப்பவுமே நமக்கு தேவை அந்த தண்ணி, அது வேணும் தான், அதுதான் கனிவாக இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, அந்த முற்றி வந்த பிறகு அதை என்ன செய்யறோம்? அறுவடை செய்யறோம். அந்த அறுவடை தாங்க அந்த மாணவர்கிட்ட செய்யக்கூடிய. அறுக்கிறோம் அப்படியே விட்டுருவோமா? அறுவடைன்ற போது அறுக்கும் போது அதுக்கு வலிக்கதான் செய்யுதுன்னு அறுவடை பண்ணாம இருக்க முடியுமா பயிரை? அந்த அறுவடை செய்யறோம் பாருங்க, அதுதான் மாணவர்கிட்ட கண்டிப்பா. அந்த தேர்வு, அந்த அன்பான பக்கத்துல பார்த்து எழுதிக்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? நேர்கொண்ட பார்வையில உன்னோட பரீட்சை பேப்பரை பார்த்து எழுதுன்னு சொல்ற பாத்தீங்களா, தேர்வு எழுதுன்னு, அதுதாங்க எங்க கண்டிப்பு. அதுக்குதான் தேர்வே வைக்கப்படுது. அப்போ அந்த இடத்துல அவன் எழுத பரம்பரை அறுவடை, அதுதாங்க தேர்வு. அடுத்தது அந்த கலையை அந்த அடுத்த அடிச்சு எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த மதிப்பெண் நாங்க திருத்துறது. அந்த திருத்தும் பொழுது அவன் யார் தப்பு பண்ணா, இதில் நீ தப்பு பண்ணிட்ட பாரு. ஒவ்வொரு முறை எதுக்கு நேரடியா தேர்வு கடைசி வைக்காம இடைப்பு தருவு 3 பருவ தேர்வு எல்லாம் வச்சு கடைசியா அவனை கொண்டு போறோம். அந்த தவறு செய்யும் போது அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் தட்டி கேட்டு திருத்தி கொண்டு போறதுக்காக தான். தண்டனை வேறு, கண்டிப்பு வேறு. நம்ம தண்டிக்க நாங்க யாரும் வரலையா, கண்டிப்பு தான் சொல்ல வந்திருக்கோம். அந்த வெக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த வெக்கல் பிரி மாதிரிதான் மாணவர்கள். ரொம்ப பிரிச்சுட்டோம்னா அறுத்துட்டு ஓடி போயிடும். நம்ம ரொம்ப இல்ல, அதே நேரம் அதை வந்து கனிவே கொடுத்துட்டு அதை திரிக்காம விட்டோம்னா திரி ஏறாது. அப்ப மாணவர்கிட்ட நாமோ கண்டிப்பு என்ற ஒரு அணிகலனை அணிஞ்சுக்கணும். அகல் விளக்கு இருக்குதுங்க ஐயா, அந்த அகல் விளக்குல நாமோ அதுதான் மாணவன் அப்படின்னா அந்த எண்ணெய் ஊத்துறோம், அந்த எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் திரி போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருந்துட்டு. ஆனா வத்தி குச்சி குளிச்சு வைக்கிறோம் பாத்தீங்களா தீபம், அந்த தீபம் வச்ச பிறகுதான் அது ஒளி கொடுக்குது. அந்த தீபம் வத்தி குச்சி குளிச்சு நெருப்பு வைக்கிற மாதிரி கொஞ்சம், அதுதான் ஏன் கண்டிப்பு. அந்த அளவுல நமக்கு கண்டிப்பு வேணும் என்று சொல்லிதான் இந்த வாழ்ப்பை வந்து நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். 14 வயதுல நாம ஒழுக்கத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தா மட்டும்தான் 40 வயதுல அவன் வந்து ஒரு நல்ல மனிதனா வாழ முடியுன்றதுக்காக தான் திருவள்ளுவரே 14வது அதிகாரமா ஒழுக்கமுடைமையை கொடுத்து 40வது அதிகாரத்துல கல்வி 40 கொடுத்திருக்கிறாங்க ஐயா. இந்த அளவுக்கு அந்த குழந்தைங்க அந்த 40 வயதுல அவன் நல்ல மனிதராக இந்த சமுதாயத்துக்கு உதவ வேண்டும் என்றால் 14 வயதுக்குள் நாம் கண்டிக்க வேண்டிய விஷயங்களை மாணவர்களுக்கு புரிய வைத்தால் மட்டுமே அவன் தலை சிறந்த மாணாக்கராக மாண்பு மிக்கவன் மாணவன் ஐயா. தலைவணங்க கத்துக்கணும், அதனால்தான் தலைவன் ஆக முடியும். அப்போ அந்த தலை என்பது எங்க வரும்? அந்த மாணவன் செய்யும் தவறுகளை நாம் கண்டிக்கும் போது அப்ப கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தன்னோட தவறை உணர்றான் பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் தலைவணங்குதல் அவன் கத்துக்கிறான் ஐயா. இந்த வாய்ப்பை கொடுத்தவனுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப அழகா தேன்மொழி மேடம் வந்து தங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா வச்சாங்க. அவங்க சொன்னதுல ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து மனதை தோண்டுங்கள் அப்படின்னாங்க. தோண்டும் போது வந்து வலிக்கும், தோண்டும் போது வந்து நிறைய கலைகள்லாம் வெட்டப்படும், ஆனா தோண்டணும். அதோட ரொம்ப அழகா சொன்னாங்க,
40வது அத்தியாயத்துல தான் கல்வி வருது. அதுக்கு முன்னாலேயே ஒழுக்கம் வந்துருது, கண்டிப்பு வந்துருது. அதனால முதல்ல திருவள்ளுவரே வந்து கண்டிப்பு தான் முக்கியம், அதுதான் கல்விக்கு ஆதாரம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு போர்டு போட்டாங்க. அதுவும் கனிவு இருக்கிறதுனால தான் கண்டிப்பே வருதுன்னு வேற பேசுறாங்க. சாக்ரட்டிஸ் மாதிரி ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்கணுங்க. எல்லாம் கேட்டாதான் நமக்கு வந்து விஷயம் தெரியும். கண்டிப்புங்கிறது வந்து சும்மா ஒரு இது இல்லை, அது ஒரு மருந்து. அதை வந்து ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்தணும் நீங்க அப்படின்னு அதை வேற சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. ஸோ இப்போ நாம நிறைவாக பேசுறதுக்கு கனிவான ஆசிரியரே அப்படிங்கிறதுக்காக தமிழ் நிலா வே சண்முகதேவி அவங்கள கூப்பிடுறோம். வாங்க மேடம். நடுவர் உள்ளிட்ட கல்வி 40 குடும்பத்திற்கு என்னுடைய பணிவின் வணக்கங்கள். இன்றைய ஆசிரியர்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அணிகலன் கனிவுதான். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு சொன்னானே கவிஞன். இன்றைய மாணவர்கள் அந்த சூழல்ல தான் இருக்கிறாங்க. அவர்கள் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை தேடுகிறார்கள் என்பது அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய வலியை நாம உணரணும் அப்படின்னா, அவர்களுடைய குடும்ப சூழலை நாம உணர்ந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கனிவு அவசியம். கண்டிப்பு பயத்தை கொடுக்கும், கனிவுதான் நம்பிக்கையை கொடுக்கும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளினுடைய ஒரு பெயர் பட்டியலை தயாரித்து அவர்களுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கினால் அந்த வரலாற்றுக்கு பின்னால் கண்டிப்பாக ஒரு கண்டிப்பான ஆசிரியரோ பெற்றோரோ அல்லது மற்ற யாரேனும் ஒருவர் இருந்திருப்பார்கள். ஆக கண்டிப்பு பெரும்பாலான சர்வாதிகாரிகளை உருவாக்குது. ஒரு பஸ்ல போறோம், காலை மிதிச்சிடறாங்க, கால் வலிக்குது, அந்த வலி தாங்காம அறிவு இருக்கா, காலை மிதிச்சுட்டாங்க, நம்மளே அறியாம அந்த சொல் வருது, அது கண்டிப்பு. ஏதோ கொஞ்ச நேர பயணத்துல அது வர்றது தப்பில்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பயணங்கள்ல வரக்கூடிய மாணவர்கள் கிட்ட கண்டிப்பாக அந்த கனிவு தேவை. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்ப்போமே, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது மேடம் வந்து நம்ம இணைஞ்ச 10 பேர்த்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 தடவை 3 தடவை வழிகாட்டுதல் சொன்னாங்க. ஆடியோ நல்லா இருக்கா, சில நேரங்களில் நமக்கு கேட்கல, மறுபடியும் சொன்னாங்க. ஒவ்வொரு முறை அவங்க சொல்லும் போது ஒரு தடவை கூட அவங்க கண்டிப்பா காட்டவே இல்லை. மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தான், ஆனா மறுபடியும் மறுபடியும் நமக்கு கனிவா சொன்னாங்க. அதனால நமக்குள்ள ஒரு உற்சாகம் வந்துச்சு. பேசும்போது நம்மையும் அறியாமல் அதிக நேரம் எடுத்துக்கிட்டோம். நடுவர் 2 முறை 3 முறை நமக்கு வார்னிங் கொடுத்தார். ஆனாலும் அவர் கனிவை கைவிடவே இல்லை, கண்டிப்பா கையில எடுத்துக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கனிவோடு சொல்லும் போது அந்த விஷயம் திருத்தப்படும் அப்படிங்கிறதா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ ஆசிரியர்கள் நம்ம பாக்குறோம், பணி மாறுதல் பெற்று ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது நிறைய ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகள் அழுவாங்க, போகாதீங்க போக, நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம். அந்த ஆசிரியர்கள் கண்டிப்பா இருந்ததுனாலே அந்த கண்ணீர் துளி அவங்களுக்கு கிடைச்சது. அவங்களினுடைய கனிவுக்கு கிடைச்ச பரிசு அந்த கண்ணீர் துளி. மாணவர்களினுடைய அன்பான கண்ணீர் துளி ஆசிரியர்களுடைய கனிவை நமக்கு காட்டுச்சு. கண்டிப்பா இருக்கிறவங்க நல்ல ஆசிரியரா இருக்கலாம், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் கனிவாக இருப்பவர்கள் தான் பெற்றோராக மாறுகிறார்கள். கண்டிப்பு நல்ல வேலை வாங்கி தரலாம், கனிவுதான் நல்ல மனிதனை உருவாக்கும். ஒரு ஆசிரியரினுடைய கடமை மாணவனுக்கு நல்ல வேலையை வாங்கி தருவதல்ல, அவனை நல்ல குடிமகனாக உருவாக்குவது. அதற்கு கனிவு மிகவும் தேவை. இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு பார்த்தோம்னா மாணவர்களினுடைய மனநிலையில மிகப்பெரிய மாற்றம். உளவியல் ரீதியாக நடுவர் ஐயா அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். மாணவர்களுடைய மாற்றம் இன்றைக்கு சமுதாயத்துல எந்த அளவு மாறி இருக்குது, அவர்களுடைய மன போராட்டம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கனிவை நம்ம கையில எடுத்துட்டோம்னா மாணவர்கள் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஒரு நல்ல நண்பன் போல நம்ம நினைச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருக்கும் பொழுது அவங்க பயப்படுவாங்க தான், தவறு செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனால் அந்த அருகாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்காது, ஒரு தள்ளி நிற்கக்கூடிய ஒரு தன்மைதான் இருக்கும். அந்த மாதிரியான சூழல்ல அவர்களுடைய மனசை விட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கனிவா இருக்கும் பொழுது அவங்க மனசுல இருக்கிறதையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லும் போது பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்மால் எளிமையாக தீர்வு காண முடியும். கனிவு துணிவை கொடுக்கும், துணிவு பணிவை கொடுக்கும், பணிவு கனிவை கொடுக்கும். ஆக இந்த கனிவு அப்படிங்கிற ஒரு வட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே அந்த கனிவுக்குள்ள அடங்கியிருக்கு. நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, இதுவரை
கண்டிப்பான ஆசிரியர்களாக நீங்கள் இருந்தால் இனி ஒரு தீர்வு காண்போம். கனிவு என்னும் அணிகலனை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். கனிவுதான் நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். கண்டிப்பு தவறுகளை திருத்தலாம், ஆனால் மற்றொரு தவறுக்கு தூண்டுகோலாக அமையும் வாய்ப்பு உண்டு. ஆனால் கனிவு தன்னை உணரும் வண்ணம் அவனை மாறச் செய்யும். எனவே இன்றைய ஆசிரியர்களே, மீண்டும் சொல்கின்றேன், இனி ஒரு தீர்வு காண்போம். கனிவை அணிகலனாக்குவோம், நல்லதொரு சமுதாயம் படைப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையான சிறப்புமா. தமிழ் நிலா வே சண்முகதேவி ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. உங்களுக்கு பின்னால பாரதியார் உங்களுக்கு துணையா இருக்கார். நீங்க பாரதி கண்ட புதுமை பெண் மட்டுமல்ல, ஒரு கனிவு பெண்ணாவும் இருக்கீங்க. அதாவது உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சொன்னாங்க. ஏற்கனவே அவங்க மணிமேகலை மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம வந்து புரிஞ்சுக்கணுங்க, எதிரில யாருக்கா எம்பத்தி அப்ளை பண்ணணுங்க. அதையே நீங்களும் ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது நம்ம நெஞ்சில வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, இந்த குழந்தை எங்கிருந்து வருது, எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை நிலையிலிருந்து வருது, அவங்க பெற்றோர்கள்லாம் படிச்சவங்களா படிக்காதவங்களா, இதெல்லாம் நமக்கு தெரியணுமே. ஒண்ணுமே இல்லாம சும்மா என் தொழிலை நான் பார்ப்பேன், வந்தா ஒரு பாடத்தை நடத்துவேன், ஒரு ஒரு ரோபோ மாதிரி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு நல்ல மனிதனை நாம் உருவாக்க முடியாது. பணம் சம்பாதிக்கும் ஒரு கருவியை தான், ஒரு இயந்திரத்தை தான் நாம் உருவாக்குவோம்ன்றத மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்ச்சி பூர்வமா கனிவோடு நீ பாடம் நடத்தும் பொழுது அவனை வந்து பாடம் நடத்துறதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர், நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆசிரியையோ உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தேவதையாக, ஒரு பெண் தேவதையாக, ஒரு ஆண் தேவதையாகவோ நுழையணும். ஓ மை டீச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த குழந்தைகள்கிட்ட வரணும். என்னுடைய ஆசிரியர் வந்திருக்கிறார்ன்ற ஒரு ஆனந்தம், ஒரு ஆர்வம் அந்த குழந்தைகள்கிட்ட வந்துருச்சுன்னா அங்க கண்டிப்புக்கு இடமே கிடையாது. அங்க கனிவு தான். ரொம்ப அழகா சொன்னாங்க. நல்ல மனிதனை உருவாக்கணுங்க, பணம் சம்பாதிக்கிற ஒரு இயந்திரத்தை உருவாக்காதீங்க அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப அழகா பேசினீங்க. அதே நேரத்துல அந்த ஒரு ஆர்வத்துல மற்றவங்கள்லாம் வந்து எப்படி அந்த மணி சத்தத்தையே கேட்க முடியல அப்படிங்கிறதையும் நீங்க என்னுடைய முதல் மணி சத்தத்தையே கேட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அந்த ஒரு கண்டிப்பும் அந்த செல்ஃப் டிசிப்ளின் உங்ககிட்ட இருந்திருக்கு. கனிவோட சேர்ந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினும் இருந்திருக்கு உங்ககிட்ட. பொதுவாகவே கனிவு அப்படின்னு நீங்க உங்களுக்கு முன்னால அந்த தமிழ் நிலா, தமிழும் இருக்கு நிலவும் இருக்கு. ஏன் நிலவு இருக்குன்னா நிலவு தன்மை உள்ளது, அது குளிர்ச்சி, அது கனிவு. அதனால தமிழ் நிலாங்கிறது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு அடைமொழியாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு செய்தியா இருந்தது. எல்லா ஆசிரியர்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுடைய கருத்துகள் வந்து ரொம்ப அழகா வச்சிருந்தீங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் பத்தாதுங்க, என்ன கேட்டா இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்துக்கணும் போல் இருக்கு எல்லாருக்குமே. அதுல வந்து பிரியதர்ஷினி மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப முன்னால முடிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா பேசுனவங்க ரொம்ப முன்னால முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேசுவாங்களா? பொதுவாகவே பேச்சாளர்களுக்குள்ள ஒரு பெரிய திறமை என்னன்னு கேட்டா, இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா அப்படின்னு நினைக்கும் போது நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு, அதுதான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒருவேளை அவங்க நினைச்சிட்டாங்களான்னு தெரியல பிரியதர்ஷினி. எனிவே, நீங்க அத்தனை பேரும் ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அழகா வச்சீங்க. இப்போ எம்பாடு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னடா அது, கனிவும் முக்கியம், கண்டிப்பும் முக்கியம், கனிவில்லாத கண்டிப்பு, கண்டிப்பு இல்லாத கனிவு, ரெண்டுமே மோசமான ஒரு விஷயம். கனிவு கண்டிப்போட இருக்கணும், கண்டிப்பு கனிவா இருக்கணும். பொதுவா எனக்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, இடம் பொருள் ஏவல் யாருக்கு, பர்சன் பிளேஸ் பர்பஸ், இது மூணும் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியம் சொல்லிட்டே இருப்பேன் நான். பர்பஸ் ரொம்ப முக்கியம், என்ன பர்பஸ்க்காக, யார் பர்சன், அந்த பர்சன் யாரு, பிளேஸ் எந்த இடத்துல வச்சு நம்ம கண்டிக்கணும், அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கனிவு நீங்க எங்க ஒன்னாலும் காமிச்சிடலாம், கனிவு காட்டுறதுக்கு நேரங்காலமே கிடையாது. ஆனால் கண்டிப்பு காட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு உண்மை சம்பவம், ஒரு பையன், ஏற்கனவே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அந்த குழந்தைகள்லாம் எப்படி வந்து டீச்சர்ஸை வந்து கொலை பண்ற லெவலுக்கு போறாங்க, இன்ஜூர் பண்ற லெவலுக்கு போயிடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மென்மை அவங்கள்ட்ட அவங்க அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதை வந்து தொட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதையும் அதை தொட்டுட்டோம் அப்படின்னா, அது டீச்சர்ஸ் அப்படின்னு கூட அவங்க பார்க்கறது இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொந்தரவு பண்ணிட்டான், டிஸ்டர்ப் பண்ணிட்டான், மனத்தளவுல என்னை வந்து ஒரு காயப்படுத்திட்டான் அப்படின்னு வரும்பொழுது
அந்த உணர்வுகள் பொங்கி வந்து எப்பவுமே உணர்ச்சிகள் பொங்கும் பொழுது அறிவு மழுங்கிவிடும். இங்க கண்ணதாசன் அவர்கள் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது நிறைய கைதிகளை சந்திச்சாராம். எல்லாருமே என்ன சொன்னானா, ஐயா அந்த ஒரு 2-3 செகண்ட் நான் கொஞ்சம் நிதானிச்சிருந்தால் நான் அந்த தவறை செஞ்சிருக்க மாட்டேன், இந்த கொன்னு இருக்க மாட்டேன், அடிச்சிருக்க மாட்டேன், இந்த குற்றத்தை செஞ்சிருக்க மாட்டேன். அந்த நொடியில் ஏன் அவனால அந்த 6 அறிவு வேலை செய்யல அப்படின்னா, அந்த எமோஷன்ஸ் அது வரும் பொழுது பகுத்தறிவு மங்கிடும். ஆராய்ந்து அந்த பகுத்து அறியக்கூடிய நல்லதா கெட்டதாங்கிறது போயிடும். இது டீச்சர்ஸ்க்குமே அந்த வார்த்தைகள், எல்லா குழந்தைகளுக்கும் அந்த டீச்சர் தான் உலகமே. நீங்க வானத்தை வில்லால் வளைக்க முடியாதுன்னு சொல்லி பாருங்க, இந்த பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன்ட்ட எங்க டீச்சரால் கூடயா அப்படின்னு கேட்கும் அந்த குழந்தை. ஏன்னா டீச்சருக்கு வந்து அதுதான், டீச்சர் தான் உலகமே, ஆசிரியை தான் உலகம் அந்த குழந்தைகளுக்கு. அந்த நேரத்துல அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், தாய் உள்ளம் கொண்ட அந்த கனிவான அந்த தாய்மார்கள் தான் இந்த பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளியில அவங்க தான் இருக்காங்க. அங்க வந்து ஜென்ட்ஸ் போடுறதே கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, அந்த ஆரம்ப பள்ளியில வந்து ரொம்ப அபூர்வம். அப்படியே போட்டாலுமே அவங்க தாய் உள்ளம் கொண்டவங்களா தான் இதுக்கு மாறிட்டுறாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாருமே உங்களுடைய கருத்துக்கள் இங்க சொல்லும் பொழுது நான் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, கனிவு எப்போ வேணாலும் காமிச்சிடலாம். ஆனால் கண்டிப்பு, இடம், பொருள், ஏவல், அந்த மனிதன் அந்த பையன் எப்படிப்பட்டவன், அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அந்த காலம், நேரம், இடம் இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நாம வந்து நல்லதே செஞ்சா கூட, அது நல்லதுக்கு தான் அப்படி இருந்தா கூட, அந்த குழந்தை உணராத அளவுக்கு எல்லார்கிட்டையும் எதிர்க்கையும் அந்த குழந்தைய அவமானப்படுத்திட்டோன்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சுன்னா, நம்ம நல்லதே சொன்னா கூட அது நல்லதா தெரியாது. அதான் பெரிய ரோதனை. அது பெற்றோர்களுக்கும் பொருந்தும். நான் பெற்றோர்களுக்கு வந்து நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கேன், டீச்சர்ஸ்க்கு நிறைய நடத்திருக்கேன், ஈவன் கவர்மெண்ட்ல ப்ரொஃபஸர்ஸ்க்கு நான் நடத்திருக்கேன், டாக்டர்ஸ்க்கு நடத்திருக்கேன். டாக்டர்ஸ்லாம் ஆரம்பத்தில் என்னை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஹீ இஸ் நாட் எ டாக்டர், இஸ் சைக்காலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன். நான் ஏன் இவனை அட்டன் பண்ணணும்னு கேட்டு வித்தியாசமா உட்காந்துருந்தவங்க எல்லாம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சப்புறம் என்கிட்ட வந்து, சார் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த குடும்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, எப்போ கனிவு காட்டணும், எப்போ கண்டிப்பு காட்டணும், அந்த கனிவை கண்டிப்போடு எப்படி காட்டுறது, கண்டிப்பை கனிவோடு எப்படி காட்டுறது, இந்த பிளெண்டிங் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியரை ஒரு மாணவன் கொன்னுட்டான். அவன் போர்டிங்ல படிக்கிறவன். அந்த டீச்சர் வந்து அவனுக்கு ஃபீஸ்ல இருந்து எல்லாமே கட்டக்கூடியவர், டேர்ம் ஃபீஸ்ல இருந்து ஒரு வருஷமும் கட்டுறவர். அவரை கொன்னுட்டான். ஜெயில அழறான், அவன் விக்கி 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 அழறான். என்னை வந்து நல்லா கொண்டு வரணும்னு நினைச்சவர் இப்படி வந்து நான் கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்ப நான் எப்பவுமே ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் எந்த கிரைம் நடந்தாலும் நான் ஒரு 10 நாள் அதை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுவேன், படிப்பேன் பேப்பர்ல. அதை ஆர்வம் எப்படி படிப்பேன்னா, அது யாரை கொலை பண்ணாலும் இல்லை, எதுக்கு கொலை பண்ணான், எந்த சந்தர்ப்பத்தில் கொலை பண்ணான், அவனுடைய மனோநிலை எப்படி இருந்தது என்பதை நான் ஒரு மனநிலை மருத்துவர் என்றதால பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அந்த பையன் அடுத்த நாள் பேட்டி கொடுக்கும் பொழுது, நீ என்னவா ஆகணும், வாட் யூ வாண்ட் டு பிகம் அப்படின்னு கேட்கிறாரு ஆசிரியர். அப்போ ஒவ்வொருத்தரும் எழுந்து சொல்லும் பொழுது, இந்த பையன் நான் ஒரு போலீஸ் அதிகாரியாக வரணும்னு சொன்ன உடனே முதல்ல சிரிச்சது அந்த வாத்தியார். அவர் தான் ஃபீஸ் எல்லாம் கட்டுறாரு. சிரிச்சிட்டு பெஞ்ச் மேல எழுந்து நின்றார். பெஞ்ச் மேல எழுந்து நின்னா, சட்டையை கைட்டுனாரு. சட்டையை கைட்டினா எலும்பும் தோலுமாக இருக்கிறான். நல்லா பாருங்கப்பா, போலீஸ் ஆபீசரை பாருங்கப்பா அப்படின்னு எல்லா பசங்களும் கைத்தட்டி சிரிச்ச உடனே ராத்திரி ஃபுல்லா இவனுக்கு அவமானமா இருக்கு. அடுத்த நாள் ஒரு கத்தியோட வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டான். இவனுக்கு அதாவது ஒரு ஆசிரியருக்கு போலீஸ் அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா மூளை தான் வேணும், உடம்பு அப்புறம் தான். முதல்ல அவங்க எல்லாம் வந்து போலீஸ் ஆபீசர் நாட் ஆன் ஃபீல்டில் இல்லை, அவங்க வந்து டிசிஷன் மேக்கர்ஸ். அவங்க எஸ்பி டிஎஸ்பி லெவல்ல எல்லாம் அவங்க டிசிஷன் தான், அவங்களுக்கு மூளை தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் பிசிக். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல அவங்க ஐபிஎஸ் படிக்கும் போதெல்லாம் அதை கத்து கொடுத்துருவாங்க. பட் இவர் என்ன பண்ணிட்டாரு, விளையாட்டுத்தனமா அந்த வார்த்தையை விட்டதெல்லாம் அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இன்னொரு சம்பவம் அதே மாதிரி, கண்டிப்பு. ஒரு ஹிந்தி டீச்சர், அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய மாணவன், அவனுக்கு ஹிந்தியே பிடிக்கல, ஆனா அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கான், அவன் ஹோம்ஒர்க் எழுதுறது இல்லை, ஹிந்தி கிளாஸ்ல கவனிக்கிறது இல்லை, எங்கேயோ இப்படி பார்த்துட்டே இருக்கான். அந்த மேடத்துக்கு பயங்கர கோபம். அழகா, அதாவது ஒரு எந்த குடும்பத்திலிருந்து குடும்ப சூழலிருந்து வரான் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா நம்மளுடைய தமிழ் நிலா வே சண்முகதேவி அம்மான்னு சொன்னாங்க. அவங்க எந்த குடும்பத்துல இருந்து வராங்கன்னு பாருங்க. இந்த பையன் எந்த குடும்பத்துல இருந்து வரான், அவர் வந்து ஆட்டு இறைச்சி கடை வச்சிருக்காரு, ஒரு பிசினஸ் பர்சன் அவரு. அவங்க வீட்டுல விதவிதமா கத்தியெல்லாம் இருக்கு. அவனுக்கு
ஹிந்தி பிடிக்கல. அவன் ஒவ்வொரு தடவையும் ஹிந்தியில ஃபெயில் ஆகும் போதெல்லாம் வீட்டுல கொடூரமான தண்டனை அனுபவிக்கிறான். அவர் ரேங்க் கார்டுல கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. இவன் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, இவன் செய்யவே இல்லை. அடுத்த நாள் அவன் வந்திருக்கான் ஸ்கூலுக்கு, வீட்டுல இருந்தே கத்தியை கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு மேடம் மட்டும் என்ன எல்லார் முன்னாலேயும் கேள்வி கேட்கட்டும், என்னை கண்டிக்கட்டும். அதே மாதிரி மேடம் ஹோம்ஒர்க் எங்க இவனை தான் முதல்ல டார்கெட் பண்ணிருக்காங்க. எல்லா டீச்சர்ஸ்க்குமே நம்ம கிளாஸ்ல யார் சேட்டை பண்றவங்க, யார் மிஸ்chievous சைல்டு, யார் கேலி பண்ணுவான், யார் வந்து சரியா படிக்க மாட்டான், டீச்சர்ஸ் நல்லா தெரியும். அதுவும் கிளாஸ் டீச்சருக்கு நல்லா தெரியும். ஸோ வந்த உடனே நம்ம அவங்கள தான் டார்கெட் பண்ணுவோம். அந்த மூலத்துக்கு நம்ம ரூட்டுக்கு போறதே கிடையாது. அவங்க சொன்னாங்க இல்லையா, ஏன் எதற்கு எப்படின்னு சாக்ரட்டிஸ் மாதிரி கேட்கணும்னு சொன்னாங்க இல்லையா யாஸ்மின் மேடம், அந்த மாதிரி வந்து அதை அவங்க கேட்கறது இல்லை, பார்க்கறது இல்லை. உடனே கிளாஸ்ல ஹோம்ஒர்க் பண்ணியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பண்ணலன்னா பெஞ்ச் மேல ஏறி நெல்லுன்னு இருக்காங்க. அவன் முடியாதுன்னு இருக்கான். வெளியில போய் முட்டி போடுன்னு இருக்காங்க. அவன் வெளியில போய் முட்டி போடுறதுக்கு போகும்பொழுது கத்தி எடுத்து குத்திட்டான். அந்த மேடம் குத்தும் போது கையை எடுத்து கும்பிட்டாங்க. அவன் செத்து போயிட்டாங்க மேடம். பட் அந்த ஜெயில போட்டப்புறம் அந்த பையன் கதறி அழுததை அடுத்த நாள் நான் நியூஸ்ல படிக்கிறேன். அந்த பையன் சொல்றான், என்னால தூங்கவே முடியல, ஏன் எங்க மேடம் எனக்கு கையை எடுத்து கும்பிட்டாங்க. சோ இப்ப நீங்க கனிவுன்னு சொல்லுவீங்களா, அவங்கள வந்து கண்டிப்புன்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பு ஒரு டீச்சருக்கு அவசியம், கண்டிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த காரணத்திற்காக எப்படி கண்டிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி கனிவு காட்டுறோம் யாரும் கேட்கறது இல்லை. கனிவு எல்லார்கிட்டையும் இயற்கையிலேயே இருக்கு, கசிந்து வெளியில வருது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, அது ஆன்மீகம் இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு அரவணைப்பாக இருந்தாலும் சரி, அது காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, தாய் மகனாக குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, கனிவு எல்லார்கிட்டையும் பேசிக்கலா இருக்கு. ஆனால் அந்த கண்டிப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு டெக்னிக் அது யாருக்கும் தெரியல. ஒரு டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு நினைக்கிறாங்க. நிறைய டீச்சர்ஸ்க்கு அப்படித்தாங்க. ஏன் போலீஸ்க்கே நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய, பிகாஸ் நான் போலீஸ்க்கு எல்லாம் ட்ரைனிங் எடுக்கும் பொழுது இந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணுவேன். நான் வந்து ஒரு காக்கி சட்டை போட்டு இவ்வளவு ஸ்டார் போட்டு இருக்கேன், நான் வந்து என்னுடைய பதவி இது நீங்க பார்க்க கூடாது. எந்த மனிதன் எந்த குற்றத்தை எந்த சூழ்நிலையில் எப்படி செய்தான்றது நீங்க பாத்துட்டீங்கன்னா, அப்போ நீங்க கனிவை நீங்க சொன்னீங்கன்னா மாத்திடுவான். அப்போ நீங்க வழியே இல்லடா, உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியிருக்கு, நீ இப்படி செய்யலாமாடா செல்லம் அப்படின்னு கேட்டாச்சுன்னா போற அந்த குழந்தைகிட்ட உருகிடுவான். என் டீச்சரை வந்து எனக்கு அனாவசியமா அடிக்கல, அனாவசியமா திட்டல, அவங்க என்ன எப்போ தனிமையில கூப்பிட்டு பேசணும். ஸ்டாஃப் ரூமுக்கு வாடா அப்படி கூப்பிட்டு பேசணும். இல்ல தனியா கூப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், அப்பாவை கூப்பிட்டு வா, அம்மாவை கூப்பிட்டுவான்னு சொல்லிடுறோம். ஆனா அப்பா அம்மா ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காங்க. இந்த பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், ஊரை சுத்துறான், ரொம்ப துஷ்டத்தனம் பண்றான். டீச்சர் வேற கூப்பிட்டு விட்டு அத்தனை பேருக்கு முன்னாலேயும் என்ன வீட்டுல டீச்சர் கூப்பிட்டு விட்டாங்களாமே பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான். இல்ல அங்க யாராவது உங்க அப்பா வந்தாரா என்னப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்பான். அப்போ அப்பா அம்மாவுக்கு அந்த அந்த தன் உணர்வு பாதிக்கப்படுகிறது. அப்ப கண்டிப்புன்னு வரும் பொழுது யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய கௌரவம், அவருடைய சுய கௌரவம், நம்பிக்கை எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அப்போ ஒரு டீச்சர் யாரை புரிஞ்சிக்காம, அவங்க ஃபேமிலி என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து வரான், எந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாதிரி தப்பு பண்றான், நிறைய பேர் அதை கவனிக்காதனால ஏன் கவனிக்க முடியல அப்படின்னா, ஆசிரியருடைய பணிச்சுமையும் அப்படி இருக்கு. நிறைய பணிச்சுமை வருது அவங்களுக்கு. ஈவன் கல்வி 40 எங்களுடைய அந்த அந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் போகும் பொழுது டீச்சர்ஸ் கிட்ட இருந்து சில சமயம் அவங்களுக்கு ஒரு ஆதரவு கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா, ஓவர் பேர்டன்டு, நாங்க ஏற்கனவே பணிச்சுமையில இருக்கோம், இதுல வந்து கல்வி 40 வேற வந்து இந்த ஆப்பை போடுங்க, அதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு எல்லாம் அதுல நேரமே இல்லை அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு எண்ணம் வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல இருக்கும் பொழுது கண்டிப்பு தான் உங்களுக்கு முதல்ல வரும், கனிவு வராது. அந்த கனிவு எப்போ வரும்னா, we have to train our mind. அதுலதான் அந்த பேசிக் சைக்காலஜி, அந்த அடிப்படை மனோ தத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை தான் நான் என்னுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைண்ட் இன்ஜினியரிங் மூலமா நான் எல்லா இடத்துலையும் போய் நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் கூப்பிடுவாங்க, போய் நான் பேசுவேன். அப்போ அந்த உட்பி டீச்சர்ஸுக்கு, எதிர்கால ஆசிரியர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, கிளாஸ்க்குள்ள நுழையும் பொழுதே ஒரு நல்ல ஐக்கான நீங்க நுழையணும். அதை பார்க்கும் பொழுதே ஓ, எனக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது. அந்த எண்ணத்தை நீங்க எப்பவுமே உணர்வுகள் டிராவல் பண்ணும். சில பேரை நான் பாக்குறேன், உங்களுடைய அந்த அப்பியரன்ஸே எப்படி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அந்த அப்பியரன்ஸ் தான், அந்த அப்பியரன்ஸ் அகத்தின் அழகுதான் முகத்தில் தெரியும். அதுக்கு பேர் ஆறான்னு பேரு, AURAன்னு பேரு. நம்மை சுற்றி ஒரு 3.25 அடிக்கு 1 மீட்டருக்கு நம்மளுடைய உணர்வுகள் ஒரு பந்து மாதிரி வரும்.
ஒரு நல்ல உணர்வுகளை மனசுல வச்சுட்டு ஒரு டீச்சர் ஒரு ஒழுங்கீனமான மாணவன், கீழ்ப்படியாத ஒரு மாணவியோ மாணவனோ அவங்ககிட்ட நீங்க மனசுக்குள்ள நிறைய அன்பை வச்சுட்டு ஏன்டா செல்லம் இப்படி பண்ற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க கிட்ட போங்க. அவங்களுடைய புடவையை பிடிச்சிப்பான் அந்த பொண்ணோ பையனோ, ஏன் மை டீச்சர் அப்படின்னு. என்னன்னா அந்த உணர்வுகள் அவனுடைய அந்த ஆறாக்குள்ள பெர்மிட் ஆகும், உள்ள போகும். இது கண்ணுக்கு தெரியாததுனால, சட்டில் பவர்ஸ்ன்றதுனால நம்மளால உணர முடியாது. இன்டான்ஜிபிள் இது. ஐம்புலன்களால் உணரக்கூடியதை மட்டும்தான் உண்மை என்பது விஞ்ஞானத்தின் பரிமாணம். அது விஞ்ஞானம் வந்து ப்ரூவ் பண்ணணும், அதான் சயின்ஸ் எதுவா இருந்தாலும். ஆனால் எசோட்டரிக் தியரின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, கண்ணுக்கு தெரியாத உணர்வுகள் அது ஆன்மீகத்துல தான் வரும். ஏன் நிறைய டீச்சர்ஸ் நான் பாக்குறேன், உங்களுடைய பொட்டு உங்களுடைய இதெல்லாம் வச்சுக்கும் போது எவ்வளவு ஆன்மீகமா இருக்கீங்க, உங்க முகம் எப்படி இருக்கு, எவ்வளவு டீச்சர்ஸ் நீங்க வந்து ப்ரேயர்ஸ் பண்றீங்க, எல்லாம் எனக்கு பார்த்த உடனே தெரியும். என்ன காரணம்னா அந்த உணர்வுகள் வெளியில வரும். சோ கண்டிப்பு அவசியம். கனிவு இயல்பிலேயே உள்ளது. எல்லாருக்கும் கனிவு இருக்கு, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. ஆனால் அந்த கண்டிப்பு சில சமயம் அந்த மாஸ்க் நம்ம போட்டுக்கிறோம். அந்த கண்டிப்பு அப்படிங்கிற முகமூடியை நாம் அணிந்து கொள்கிறோம். அந்த முகமூடியை அணிந்து கொண்டு நாம் உன்னை கண்டிக்கிறது வந்து உன்னை பாதிப்படுவதற்காக இல்ல, உன்னை வேதனைப்படுத்துவதற்காக இல்ல, உன் மனதை புண்படுத்துவதற்காக இல்லைங்களும் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய எண்ணத்தை அவனுக்கு புரிய வச்சுட்டு இதுக்கு தாண்டா கண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ். என்னுடைய ஃப்ரெண்டு இவர் ஒரு தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு, ஜெயராமன் பேர், எங்க ஸ்கூல்ல. அவர் திரும்பி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இப்படி பார்த்துட்டே இருப்பார், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டார். இப்படி பார்த்துட்டே இருப்பார். பார்த்து அந்த பையன் சாரி சார் அப்படின்னு, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அந்த மௌனம் பல மொழிகளை பேசும். நீங்க கத்திட்டீங்க, அது வீட்லயும் அப்படிதான். நீங்க ஒரு மனைவியாகவோ இல்ல ஒரு கணவனாகவோ நம்ம இருக்கோம் அப்படின்னா, கத்திட்டோம் அப்படின்னா we lose our temper, போச்சு. ஆனால் அமைதியை நீங்கள் நிலைநாட்டிட்டீங்கன்னா, அமைதியா இருந்துட்டாரு, அமைதியா இருந்துட்டாரு, என்ன சொல்ல வந்தாரு, என்ன அந்த அம்மா அப்படி புழுங்கிடுவாங்க, இல்ல அந்த அந்த ஆண் ஒரு புழுங்குவாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு டீச்சர் பேசல, டீச்சர் அமைதியா இருந்தா அது அப்புறம் கூப்பிட்டு ஒரு டச், அந்த டச் நீங்க வந்து அந்த அந்த நான் ரேக்கி படிச்சவன். ரேக்கி இஸ் நத்திங் பட் டச் தெரப்பி. அந்த டச் பண்ணும் பொழுது உங்களுடைய அந்த உணர்வுகள் அவங்க உடம்புல போகும். அந்த ஆறால இருந்து உடம்புல பிசிக்கலா டச் பண்ணும்போது அந்த டீச்சர் லேசா அப்படி தொடும் பொழுது கண்லேருந்து தண்ணியா வரும். நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, மாணவன் மாணவிக்கும். சோ கனிவா அது வந்து கண்டிப்பா எது ஆபரணம், ரெண்டுமே ஒரு விதமான ஆபரணம். அதாவது காலில் போட்டுக்கொள்ளக்கூடிய கொலுசை யாரும் கழுத்துல போட்டுக்கிறது இல்லை, கழுத்துல போட்டுக்கக்கூடிய ஆபரணத்தை காலில் யாரும் போட்டுக்கிறது இல்லை. எந்தெந்த ஆபரணத்தை எங்கெங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நேதி இருக்குது. அதே போலத்தான் கண்டிப்பும் கனிவும். இது அதனாலதான் அந்த அந்த அழகான ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க, ஆபரணம்னு ஒரு டைட்டில் கொடுத்திருக்காங்க. கனிவா கண்டிப்பா போடல. இன்றைய சூழ்நிலையில் நமக்கு ஆசிரியர்களுக்கு தேவையான ஆபரணம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சோ அந்த ஆபரணம் வந்து அணிஞ்சிக்கணும், அதை அணிந்து கொண்டு நாம் ஜொலிக்கணும், பொலிவு உண்டாக்கணும். அதுதான் அங்க. அதனால இந்த ஆபரணம் மாறக்கூடாது. கனிவு கண்டிப்பாகவோ கண்டிப்பு கனிவாகவோ இடம் மாறிவிட்டதென்றால், ஒருவனை கண்டிக்க, ஒரு மாணவனை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கனிவை காட்டக்கூடாது, கனிவு காட்ட வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் அந்த கனிவை ஒரு கண்டிப்போடு, கண்டிப்பை கனிவோடு, அந்த இன்டர்சேஞ்சுன்னு சொல்லுவோம், இன்டர்லாக்குன்னு சொல்லுவோம், அதை பின்னி பிணைந்து கொடுத்தோம்னால் ஒரு ஆசிரியர் மிகவும் வெற்றிகரமாக இருப்பார். நாம் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கமோ அது நடக்கும் என்பதை என் கருத்தாக கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா இருந்தது சார், அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த அந்த அணிகலனை அணிவிச்சு எல்லா ஆசிரியரையும் பார்க்கறமான ஒரு 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 என்ன சொல்றது, அந்த வார்த்தையில வந்து ஒரு 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 விளக்கம் ரொம்ப அழகா இருந்தது. ஆம், ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர்கள் அனைவருக்கும் கல்வி 40 குழுமம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு புதிய முயற்சிக்கு உங்களோட டிசிப்ளின்டு கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கு. இது மேலும் மேலும் நம்ம வந்து பீரியாடிக்கலா அதை நடத்தலான்னு இருக்கோம். பல ஆசிரியர் பெருமக்களையும் வந்து இந்த இந்த தளத்துல கொண்டு வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு அது மூலமா நம்ம நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுண்டு நமக்கு அது ஒரு அனுபவமாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகிறோம் என்று. தேங்க்யூ so much to all of you. நன்றி, வணக்கம். நன்றி.